ஓகே. ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் மே 26 லா பேப்பர். உங்களுக்கு தான் தெரியும் லா பேப்பர் இஸ் த டிஃபிகல்ட் பேப்பர் ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் அது அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த பேப்பரில் மார்க் நம்ம நினச்சதோட ஒரு 5 மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆனால் எப்பயுமே சொல்கிற மாதிரி வழக்கம் போல் ட்ரை டு இம்ப்ரூவ். ஓகேவா? சம் பீப்புள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சார் பேப்பர் லென்த்தியாக இருந்தது சார். இப்படி ஃபீல் பண்ணலனா தான் அதிசயம். ஃபீல் பண்ணாத அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் அது பேப்பர் லென்த்தியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் போன தடவை நான் லென்த்தியாக பேப்பர் செட் பண்ணேன். நான் ஸ்பெசிஃபிக்காக லென்த்தியாக பேப்பர் செட் பண்ணேன். இந்த தடவை நீங்கள் எழுதினது ஐசியோட மார்க் டெஸ்ட். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அது அவ்வளோ லென்த்தியாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அது லென்த்தின்னு தான் ஃபீல் பண்ணியிருக்கதா தெரியுது. ஆனால் சில பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பல பேருக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. போன தடவை எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் மார்க் வாங்கியிருக்கீங்க பல பேர். பட் சில பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, கொஞ்சோண்டு தெரியுது. சரியா? ஸோ லெட் ஸ்டார்ட். திஸ் டைம் லெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேக். அதாவது ஆல்படி கார்டில் பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம். விசாகன். சார் விசாகன் என்ன எதிர்பார்த்த மார்க்கு? 56 சார். 56ஆ? ஓகே. அருந்தா என்ன மார்க் வாங்கியிருக்கான் அவன்? 54 சார். 54. ஸோ அவன் நினைச்ச மார்க் வாங்கிட்டானா? அப்படின்னு சொல்லுவான். நான் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ரெடியாக இருந்தா நீங்கள் ரிவர்ஸில் ஆரம்பிச்சிட்டீங்க. எப்போ பார்த்தானே இதே உங்களுக்கு வேலை. அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க சொன்னா எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுத வைக்கிறீங்க. சரி, எழுதுனதுக்கு அதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்துட்டு லால மேக்ஸிமமே 70 மார்க் தான். நம்ம 100 மார்க் எழுதுனாலே 70 மார்க் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ நீ எழுதுனதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சில அந்த 6th கொஸ்டினுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன்ஸ். மித்தபடி சப்பார்ட்ஸ் எதுவும் விடாம எழுது. 1B விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 7 ஆமா. மார்க் கொஸ்டின்லாம் விடாத. அந்த ஓகே. 7 மார்க் கொஸ்டின் எழுதுனா ஒரு 56, நீ எதிர்பார்த்து 56 to 60 ரேஞ்சு கிடைக்கும். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன ஜெனரல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் எல்லாத்துக்கும் ஒரு 1 or 2 மார்க் குறைச்சிருப்பேன். தட் இஸ் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் டிசப்பாயின்மெண்ட் இன் மெயின் எக்ஸாம். சரியா? அதை ஓகே. பார்த்துக்கோங்க. ஒரு 1 or 2 மார்க் நான் ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார். ஓகே. ஓகே டன். அடுத்தது வனிஷா. வனிஷா இருக்கியா? இல்லை வந்தனா. சார் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் மார்க்கு? 50 சார். சவுண்டா கேளு, சவுண்டா சொல்லு. 50 சார். 50யா? யூ காட் ஆ 56மா. சரியா? கொஸ்டின் நம்பர் மட்டும் கொஞ்சம் நல்லா எழுதுமா. கொஸ்டின் நம்பரை மார்ஜின் எழுது, டாப்லையும் எழுது. ஓகே சார். சரியா? அதுக்கப்புறம் நீ ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சின்னா அந்த கொஸ்டின் ஏபிசி முடிக்கிறியா இல்லையா? இல்லை சார், டைம் ஆயிடுச்சு சார். நேற்று நான் ரொம்ப லென்த்தாக எழுதிட்டு இருந்தேன் சார். அதனால டைம் ஆயிடுச்சு. 2 கொஸ்டின், லாஸ்ட் 2 கொஸ்டின் அட்டனே பண்ண முடியல. நான் அப்படி சொல்ல வரல. நான் ஒன்னொன்னு என்ன சொல்றேன்னு விட்டேன். கேளு. இப்போ ஒன் ஆரம்பிக்கிறேன்னா 1 ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோயேன். 1 ஏபிசி எழுதி முடிச்சுட்டு நீ 3ஓ 4ஓ ஆ போகலாம். அப்படிதான் சார் பண்ணுவேன். ஓகே. ஒரு கொஸ்டின் முடிச்சிடுவேன். ஏன்னா ஒரு கொஸ்டினை முடிச்ச மாதிரி என்ன அறிந்தா அவ என்ன பண்ணிருக்காது. அதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் வந்து 2ம் 3யும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கா. 2A12வும் 3A12 இருக்குல்ல, அந்த மாதிரி சப் பார்ட்ஸ். அது ஒரு வாட்டி பாரு, செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்காங்க. ஏன்னா நேற்று நான் செக் பண்ணும்போது மாத்தி இருந்தது. கொஸ்டின் ஓகே ஸ்பெசிஃபிக்கா சார். கொஸ்டின் நம்பர் 2 and 3 மட்டும் பாரு. சரியா? ஓகே சார். பட் இங்க ஓவரால் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்துட்டு எக்ஸாம்ல நீ பாக்கணும். எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்த, சார் நான் லாக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், இந்த தடவை நல்ல மார்க் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு நீ போட்டிருந்த. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்துருச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் போன தடவை நீ வந்து 30 கிட்ட தான் எடுத்திருந்த, இந்த தடவை நீ வந்து 56 எடுத்திருக்கன்னா செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சரியா? ஓகே சார். இந்த எஃபர்ட்ஸை விட்டுறாம இதே மாதிரி படிக்கணும். உனக்கு எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, 20 நாள் கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீ படிச்சினா இன்னும் நல்ல மார்க் கூட எடுக்கலாம். ஓகே சார். சரியா? அடுத்தது லெட்ஸ் கோ டு சுமையா. சார் 30 எவ்வளோ எதிர்பார்த்த? 30 30 இல்ல 32க்குள்ள வரும் சார். ஓகே. யூ காட் 37. ஸோ உனக்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்துட்டு இந்த தடவை இன்னும் நல்ல மார்க் வராதுன்னு சொல்லிட்டு நீ நான் நிறைய விடுற. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைச்சேன் சார். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ம் நீ நிறைய விடுற. எனக்கு அதுதான் உன் மேலே எனக்கு கோவமாக வருது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நான் இப்பயும் சொல்கிறேனே. போன தடவை 10 மார்க் வாங்கியிருந்தேன், இந்த தடவை 37 கிட்ட வந்திருக்க. ஸோ
இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனா பாஸ் பண்ற அளவுக்கு இல்ல. இன்னும் எஃபர்ட்ஸ் போடுறேன் சார். ஆமா, இன்னும் நமக்கு டைம் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு 2 எக்ஸாம் உனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் உனக்கு எப்படியும் ஒரு 12 to 13 டேஸ் டைம் இருக்கும். ஆமாம் சார். அந்த டைம்ல நீ நல்லா படிச்சின்னா, லாக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணினா இன்னும் நல்லாவே மார்க் வாங்கலாம். ஓகே சார். சரியா? எக்ஸ்ட்ரா போடுறேன். ஆமா, எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடு. பிரணவ், நமக்கு இப்போ ஷெட்யூல் படி நமக்கு என்னைக்கு எக்ஸாம்ஸ் முடியுது? நம்ம கிளாஸ் எக்ஸாம்ஸ் May 1 சார். May 1. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியும் ஒரு 16 டேஸ் டைம் இருக்கா? என்னைக்கு எக்ஸாம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்? May 14. 14. ஓகே. ஸோ 13 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ அந்த 13 டேஸில் சே நம்ம வந்து ஒரு 3 டேஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஒதுக்கிடுவோம். அப்போ நம்ம 9 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. May 2 to May 9 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த May 2 to May 9ல் மேபி ஒரு தடவை, சார் எனக்கு அக்கௌண்ட்ஸில் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா லா எழுதுங்க. எனக்கு லா கான்ஃபிடன்ஸ் இருக்குன்றவங்க மட்டும் அக்கௌண்ட்ஸ் எழுதுங்க. சரியா? எல்லா ரெண்டுத்தையும் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் எழுதலாம். பட் எனக்கு சும்மா டெஸ்ட் எழுதி பிரயோஜனம் இல்லை. நான் இன்னுமே கூட நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு கடைசியாக ஒரு தடவை, போன தடவைக்கு இந்த தடவை நான் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 70, 80 வாங்குறவங்க அதை விட்டுருங்க. நீங்கள் சும்மா நீங்கள் எழுதணுன்ற அவசியம் இல்லை, எழுதினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த 30s 40s ரேஞ்சில் இருக்கிறவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, சார் அந்த கடைசி எக்ஸாம் எதுனா எனக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும் சார் அப்படின்னா எழுதாதீங்க. ஐ எம் ரெடி, நான் இன்னும் நல்லாவே படிச்சிருக்கேன் இந்த 5 டேஸில் அப்படின்றவங்க மட்டும் அதை எழுதுனா எழுதலாம். அது எப்போ எழுதலாம்னா May 7th 8th 9th அந்த 3 நாளில் ஏதாவது 4 எழுதிக்கலாம். சரியா? தட்ஸ் வில் பிளான் லேட்டர். சரியா? அடுத்தது சுதீக்ஷா, எவ்வளோ எதிர்பார்த்த? 45 எதிர்பார்த்தியா? கேட்கல. 45. ஓகே, யூ காட் 40. சரியா? நீ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரே கம்ப்ளீட் பண்ணல. நீ வந்து அப்படியே விட்டுற எல்லாத்தையும். ஏன் இவ்வளோ விடுறேன்னு எனக்கு தெரியல. 6th சம்ல தான் எழுதல சார். வேற என்ன எழுதி? எனக்கு தெரிஞ்சு 25 மார்க்ஸ் நீ விட்டம்மா. சும்மா உன்னையே நீ ஏமாத்திக்க கூடாது. சரி, நீ உன்னையே ஏமாத்திட்டேன்னா என்ன? ஐசிஐ தெரிஞ்சிடும். திருப்பி வேற ஒரு செப்டம்பர் எக்ஸாமுக்கு வந்து உட்கார வேண்டியது தான். ஸோ நீ உன்னை ஏமாத்திக்காத தயவு செய்து, நான் சொல்கிறேன். நம்ம 100 மார்க் எழுதலை, நம்ம 75லேருந்து 80 மார்க் கூட எழுதலை அப்படின்றது நீ உனக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நீ உன்னை திருத்திப்ப. உனக்கு வருஷம் வருஷம் ஒரே அட்வைஸ்லாம் குத்துன்னு இருக்க முடியாதுனால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் மச் மோர் டு இம்ப்ரூவ். அடுத்தது சுபமங்களா. சுபமங்களா எவ்வளோ எதிர்பார்த்த? இருக்கியா? 25 to 30. சரி, 45 வாங்கியிருக்க. கீப் இட் அப்பு. ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் நல்லாவே படிக்கணும். ஓகே சார். ஸ்ருதி, சார் எனக்கு அதுல லீகல் தயவு செய்து ப்ரொவிஷன்ஸ். கேட்காம, உனக்கு சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிக்குதுமா. எதில் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கேட்காத நீ எல்லாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். உனக்கு நான் இப்போ ஃபஸ்ட் டைம் சொல்லலை, உனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா சொல்லின்னு இருக்கேன். புரியுதா? ஸோ எதில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் கேட்கவே கேட்காது நீ. நான் அது யாருக்கு சொல்லணுமோ சொல்லிக்கிறேன். நீ என்னை வேணும்னே வெறுப்பேற்றத்துக்குனே இந்த டைலாக் வச்சிருக்க. உனக்கு தெரியும் இதை கேட்டால் நம்ம வெறுப்பாவோன்றது தெரியும். பட் இருந்தாலும் நீ கேட்ப. மனசாட்சியெல்லாம் 25 மார்க் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிவிட்டு எதில் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குற பத்தியா நீ? சார் காண்டானீங்களா? அதுதான் சார் அந்த கேள்வியை கேட்டேன். கோச்சிக்குங்க கோச்சிக்குங்க. அதாவது நீ எக்ஸ்பெக்டேஷன் 65ன்னு சொல்லிட்டு நான் 45ன்னு சொன்னேன்னா எதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்ற கேள்வி நீ கேட்டேன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. நீயே எக்ஸ்பெக்டேஷன் 25, நான் கொடுத்தது 45. இப்போ நான் எதுக்கு அரவிந்தை கேட்கணும் எப்படா 25 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கம்மி பண்ணடான்ட்டு? இப்போ அவன் என்கிட்ட கேட்கணும் எதில் சார் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கரெக்ஷன்லன்ட்டு. புரிஞ்சுதா? புரியுதா சுமங்களா? உனக்கு புரியாது, ஏன்னா நீ அப்பயும் வெறுப்பேற்றுவேன் என்ன. ஓகே, இல்ல சார், நான் உனக்கு ஒரு டாக்டர் கொஞ்சம் பட்டம் லீகல். கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சா உனக்கு தான் டாக்டர் பட்டம் ஃபர்ஸ்ட். என்ன டாக்டர் பட்டம் சொல்லு? எப்படி கடுப்பேத்துவோம்? கடுப்பேற்றதுல பிஹெச்டி. கொஞ்சம் நஞ்சமா என்ன கடுப்பேற்றிருக்க? அப்படியே மூஞ்சியை பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக இருக்கும் உன் மூஞ்சி. நீ நிஜமா சொல்கிறேன், அப்படியே கண்ணாடி போய் பாரு, அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும் உன் மூஞ்சி. ஆனால் செம்மையாக கடுப்பேத்துவ நீ. அது உனக்கே தெரியாது, அது அதுவாக நடக்கும். சில பேருக்கு அந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இன்பார்ன் டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அது ஒன்று நல்லாவே இருக்கு.
ஸ்ருதி. Good afternoon, sir. எஸ், எவ்வளோ மார்க் எதிர்பார்த்த? 55 to 60, sir. 65 வாங்கியிருக்க. சரி, Sir, நிஜமா நீ 3 மணி நேரத்துல முடிச்ச இந்த பேப்பரை? சத்தியமா சொல்லு. yes, sir. 3 hours முடிச்சேன். 3 ஹவர்ஸ்ல எப்படி இவ்வளோ எழுதின? Sir, ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுனேன் சார். அதுக்காக எப்பா இந்த அரைந்தா இவ பேப்பரை கீபோர்ட்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்ட நீ? அதான் அது 1/2 மணி நேரம் போச்சு. கீபோர்ட் எல்லாம் பத்தி எரிஞ்சுது சார். எப்படா 40 பேஜ் முடியுது? எழுதி வச்சிருக்காடா. பாத்தியா பேப்பரை குரூப்ல? பார்த்தேன். அதனால அவ பேப்பர் அனுப்ப சொன்னேன் பசங்களுக்கு. எல்லாரும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி எழுதணும்னு கேக்குறீங்களா? அதுக்கு அவ பேப்பர் பாருங்க. சுகங்களாம் சொல்லணும். சுத்தியோட பேப்பரை பார்த்து அதே அளவுக்கு நீ எழுதுமா. அவ சொல்லுவா, இந்த பேப்பரை நான் 4.5 மணி நேரம் எழுதுவேன் சார், துரந்தர படம் பார்த்து முடிச்சிடலாம் நீங்க அப்படின்னுவா. ஓகே ஸ்ருதி, சி குட். பட் ஆனால் வந்துட்டு இவ்வளோ பேப்பர்லாம் நிஜமா உன்னால எழுத முடிஞ்சதுன்னா சந்தோஷம். எங்களுக்கு வெரி வெரி ஹாப்பி. ஓகே இந்த சார். ஸ்பீட்ல எழுதினா மெயின் எக்ஸாம் நீ 100 மார்க்கே முடிச்சிடலாம். என்னது உங்க அம்மா பக்கத்துல பேசுறாங்களா? என்ன சொல்றாங்க? சார் இல்ல எழுதணும்னு சொல்றாங்க சார் 3 ஹவர்ஸ்க்குள்ள. அம்மா தான் சூப்பர்வைஸ் பண்ணாங்க நாங்க சொன்னோம். சரி சரி, இந்த இந்த ஸ்பீட்ல எழுதினா சூப்பர்மா, சூப்பர். ஓகே கான்ஃபிடென்ட்டா சார். எழுதுமா. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஸ்ருதிக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்ருதி எப்பவுமே ஒரு மாதிரி லோ கான்ஃபிடென்ட்ல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து எனக்கும் இந்த தடவை என்னவோ பயங்கர நல்லா. கான்ஃபிடன்ஸ் பேப்பர் எழுது. கான்ஃபிடென்ட்லாம் இருக்கும் சார். பட் அவ வந்து எதையுமே வந்து எக்ஸ்பிரசிவே கிடையாதுங்க சார். எதுவுமே சொல்ல மாட்டா. ஆ, இந்த உம்மனாவும் கொடுக்கணுவாங்களா அந்த மாதிரி அவ எதுவுமே மூஞ்சிலேயே காட்டிக்க வாய்ஸ் வந்து மாட்டா. அதிகமா பேச மாட்டா. பட் ஆனா அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க சார். எதுவுமே பயங்கர ஸ்டபன் அவ. இல்ல ரொம்ப நல்லா எழுதியிருந்தா. இவ்வளவுலாம் யாராலையும் எழுதவே முடியாது. எங்களுக்கே டவுட், எப்படா இது இது 4 மணி நேரம் எழுதிருப்பாளா இவ பேப்பர் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் நான். ஏன்னா முன்னாள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். புரியல. முன்னாள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவ படிச்சுட்டா எல்லாமே. உங்ககிட்ட டைம் ஃபர்ஸ்ட் சீரீஸ் எழுதாம செகண்ட் சீரீஸ் எழுதுறதுக்கு படிச்சா. ஃபுல்லா லாக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா. பட் முன்னாள் நைட் வந்து அவளே வந்து ரொம்ப டல் ஆயிட்டா. ஒரு மாதிரி நம்ம எவ்வளவு படிச்சு, ஏன்னா அவ எப்பயுமே கொஞ்சம் டாப் லெவல்ல இருந்துட்டாளா. சோ மேபி அக்கௌண்ட்ஸ் மார்க் அவளுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்ல போல இருக்கு. சோ முன்னாள் நைட் அவ கொஞ்சம் ரொம்ப டல்லா ஆயிட்டா. அப்புறம் நீ படிக்கிறத படி, மார்க்க பத்தி கவலைப்படாத. உன்னோட நேத்து மார்னிங் அவளே ஒரு மார்க் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதலாம் ஸ்டார்ட் பண்ணா. 1 ஹவர்ல வந்து இல்ல என்னால முடியல, நான் படிச்சது எதுவுமே இப்ப எனக்கு ஞாபகமே இல்ல, சுத்தமா எனக்கு மார்க் வராது, நான் வந்து இது ஆயிடுவேன், ரொம்ப டவுன் ஆகும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2 வீக்ஸ் சிஏ எக்ஸாம்க்கு இது ஒரு 40% நீ கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நீ படிச்சுக்கிட்டேன்னா அந்த சிஏ எக்ஸாம் சாட்டிஸ்பாக்சனோட எழுதணும்னா இருந்தேன். நீ என்ன படிச்சிருக்கன்றதோட எக்ஸாம் அன்னைக்கு நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கன்றது தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே படிச்சிருப்பாங்க, புரிஞ்சுதா இல்லையா? 1,00,000 பேர் எக்ஸாம் எழுத வரானா அத்தனை பேருமே படிச்சிருப்பான். ஆனா அத்தனை பேருமே கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டான். ஸோ உனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் கான்ஃபிடன்ஸ் தான். எஸ் ஓகே, சார். என் அளவுக்கு எவனும் படிக்கல அப்படின்ற மைண்ட் செட்ல எக்ஸாமுக்கு போகணும். ஓகே சார். ஓகேவா? நான் எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா, எக்ஸாம் அன்னைக்கு உனக்கு தலையில கொம்பு முளைச்சிருக்கணும். ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் படிச்சது பத்தாது, படிச்சது பத்தாது, படிச்சது பத்தாது, படிச்சது பத்தாதுன்னு உன்னை நீயே படிக்க வச்சுட்டே இருக்கணும். இன்னும் 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 இன்னும்ட்டு. ஓகே ஆனா சார். அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு யோசிச்சு பாரு. சூரியவன்ஷின்னு ஒருத்தன், 15 வயசு, பும்ரா, வேர்ல்ட் நம்பர் 1 போலர், 6 அடிக்கிறான் அவன் பால்ல. மனசாட்சியா ஃபர்ஸ்ட் பால் 6. எப்படி இருக்கும் பும்ராக்கு? விக்கெட்லெஸ்ஸா போறான் அன்னைக்கு வீட்டுக்கு. டேய், நான் வேர்ல்டு நம்பர் 1 போலரா, இருந்துட்டு போ. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இல்ல. எப்படி இருக்கும் சூரியவன்ஷியோட மைண்ட் செட்டு? 15 வயசு பையன், எதிர்க்க எவன் வந்து போட்டாலும் 6 அடிக்கிறான் அவன் பால. சூரியவன்ஷி பயப்படுறாங்க பெரிய பெரிய போலர்லாம். வேர்ல்ட் கிளாஸ் போல சூரியவன்ஷி போடுறதுக்கு பயப்படுறான். அப்ப அவன் எப்படி அவன் மைண்ட் செட் இருக்கும்? இவனெல்லாம் பார்த்து தானே அவன் வளர்ந்துருப்பான். இவனெல்லாம் பார்த்து தானே வளர்ந்துருப்பான். அப்ப அவனுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அந்த அந்த நிமிஷம் அந்த அந்த கிரவுண்டுக்குள்ள போறான்ல, போன உடனே நான் தான்டா வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னு அவன் மாறிடுவான். நான் குட்டி பையன், எதிர்க்க போடுறவன் பெரிய ஆளு. இந்த ஜேசன் ஹோல்டர்னு ஒருத்தர் இருக்கான், 7 அடிக்கு 2 இன்ச்சு கம்மியா. சூரியவன்ஷி அவன் இடுப்பு ஹிட்டு கூட இல்லை, அவன் போட்டா 6 அடிக்கிறான். ஓகே, அப்ப யாரு என்ன எக்ஸாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நீ கவலையே படக்கூடாது. இருந்துட்டு போ. நான் ஐசிஐ, இருந்துட்டு போ. என் டெஸ்ட்ல எல்லாரும் ஃபெயில் ஆவாங்க, 120 பேர் தான் பாஸ் ஆவாங்க, ஆயிட்டு போட்டோம். நான் பூதம் அப்படி பண்ணணும். அந்த பூதத்தை தூக்கி சாப்பிட்றான் வா அப்படின்னு தூக்கி சாப்பிட்டுருணும்.
Yes, sir. சி அத்துல் அகர்வால்னு ஒரு பையன், அது அவன் தம்பி ஏதோ அஜய் அகர்வால்னு நினைக்கிறேன். அவன் பேர் என்னடா, அவன் பேர் தம்பி பேர் என்னடா, அத்துல் அகர்வால் தம்பி பேரு அஜய் அகர்வால் தானே? ஓகேவா? இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவன் பேட்டி கொடுக்குறான், ஆல் இண்டியா நம்பர் 1 வாங்கினதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறான். சிஏ ஃபைனல் ஆல் இண்டியா நம்பர் 1 வாங்கிட்டான். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸாம் நல்லா டஃப்பாக ஃபீல் ஆச்சா? எனக்கு இன்னும் 12th எக்ஸாம் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. டேய் என்னடா, ஏன்னா கலாய்க்கிறீங்களாடா நீங்கன்ட்டு. இல்லைங்க நிஜமாவே 12th எக்ஸாம் மாதிரி தாங்க இருந்தது, எனக்கு அது அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணல அப்படின்ட்டான். அடுத்த வருஷம் அவன் தம்பி வரான், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க். அவன் தம்பிக்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் போன வருஷம் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க், நீங்கள் இந்த வருஷம் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க், 10th எக்ஸாம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டான். குமார் அசிமா போச்சு குமார் எனக்குன்ற மாதிரி ஆயிப்போச்சு ஐசிஐ. நிஜமா சொல்கிறேன், மதியவே இல்லை அவங்க. ஏன் மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. அவன் மைண்ட் செட்டை, என்ன நீங்க ஏதோ பெருசா பேசுறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இன்னும் 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 டஃபா போடுங்க, பால் டஃபா போடுங்க, இன்னும் ரொம்ப பழமா போடுறீங்க. டேய் 160 ஸ்பீட்ல போடுறா, இதுக்கு மேலே எங்கடா ஸ்பீடு போடுறது? பத்தாது பத்தாது, 170 போட்டு 120 போட முடியாதுடா. போடுறா, நான் தான் 150 அச்சிடுறேன்டா, போடுறா 170 போடுறா. டே போட மனுஷன் தான், இன்னும் அந்த ஸ்பீடு வரலடா. அப்போ விட்டுரு, ஃபாஸ்ட் போட்டு சீன் போடாத கிளம்பிட்டான். அந்த மாதிரி தான் இருக்குது அவன் அவன் பேச, அப்படிதான் பேசுறாங்க அவங்க எல்லாம். அப்போ நம்மளும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். நான் ஈஸியே இருந்துட்டு போ, நான் ஸ்ருதி தெரியுமா உனக்கு, அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடணும். இப்போ ஸ்ருதிக்காக செப்பரேட்டாக ஒரு டீம் போட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும். இந்த வசூல் ராஜால அவன் ஃபெயில் ஆகணும், அது ஒரு சீன்ஸ் அப்படி செட் பண்ணுற பேப்பர் அப்படின்ற மாதிரி உனக்காக தனியாக ஒரு குழு போட்டு செட் பண்ணணும். புரிஞ்சுதா இல்லையா? ஆனால் அப்படி செட் பண்ணால் கூட நீ பாஸ் பண்ணுவ, அந்த பேப்பர் பார்த்தா மற்றவங்களாம் ஃபெயில் ஆயிடுவான். டேய் யாருக்கடா செட் பண்ணீங்க பேப்பரை? சிஎஸ் ஸ்டூடெண்ட் செட் பண்ணீங்களா, யாருக்கா செட் பண்ணீங்களான்ற மாதிரி இருக்கணும் பேப்பர். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். நீ Okay, யார sir. கூட இருந்துட்டு போ, ஆனால் நான் ஸ்ருதி அப்படி மைண்ட் செட்டில் நீ எக்ஸாமுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம் எக்ஸாம்ஸ் எல்லாம். சிஏ கஷ்டம்தான், ஆனா அது பொதுவா சொல்ற டைலாக். அது ஏன் உனக்கு அந்த டைலாக் சூட் ஆகணும்? தேவையில்லையே. புரிஞ்சுதா இல்லையா? Yes, sir. இங்கேயும் 85% வாங்குறவருக்கு தானே செய்யறான். Mm. ஆ அப்புறம் நான் வாங்கிட்டு போறாத, Yes, யாருமே sir. வாங்கலையா என்ன? யாருமே 200 அடிக்காத வரைக்கும் 200 கஷ்டம். தெரியுமா? கிரிக்கெட் வரலாறுல ஒன் டே எவ்வளவு வருஷம் விளையாடிருக்காங்க, Mm. 100 வருஷத்துக்கு மேல ஒன் டே விளையாடிருக்காங்க. சைத் அன்வர் கூட 194 தான் அச்சான், அதான் ஹையஸ்ட். யாருமே 200 அடிக்கல. ஃபர்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் அடிச்சான். அந்த வருஷத்துக்கு அப்புறம் எல்லா வருஷமும் எவனா ஒருத்தன் 200 அடிச்சான். அப்ப நேத்து வரைக்கும் ஒரு விஷயம் நடக்காத காரியமா இருந்துச்சு, ஒருத்தன் அடிச்ச உடனே ஓ அப்ப அது பாசிபிளா அப்படின்ட்டு அடுத்தது என்னது, சேவாகோ ரோஹித் சர்மா 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க அடிச்சாங்க. ரோஹித் சர்மா அடிச்ச வருஷம் திருப்பி அவனே ரெக்கார்ட் பீட் பண்றான், பத்தாது பத்தாது இன்னும் இன்னும் அப்படின்ட்டு. அப்படின்னா ஏதோ ஒண்ணு கஷ்டம்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அது கஷ்டமா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு நீ நினைச்சிட்டு வந்து அதை உடைச்சிட்டேன்னா உன்னை பார்த்து 10 பேர் உடைப்பான். ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா பூதத்தை கலப்பி நீ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது நிறைய பேர் செய்வாங்க. இப்போ அந்த Okay, sir. மைண்ட் செட்டோட நீங்கள் போன எக்ஸாமுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. Okay, sir. சார் அந்த மைண்ட் செட்டில் மேபி நான் இருந்ததுனால தான் நான் பயந்துட்டேனோ என்னவோ. இப்போ பாருங்க எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் ஒன்றும் இல்லை. சி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது பேப்பர், டஃப்னு சொல்ல முடியாது சார். Mm. இப்போ 40 பேஜ் ஒரு 3 மணி நேரத்தில் எழுதிட முடியும்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ இனிமேல் 40 பேஜ் எழுதுறது உனக்கு ஒரு விஷயமா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டல, உன் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணிட்டல, இனிமேல் என்ன நான் வீட்டில் ப்ராக்டிஸ் போகும்போதே 40 பேஜ் எழுதினேன், இப்போ என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் நான் ஐசிஐ எக்ஸாம் எழுதுறேன், நான் இன்னுமே சூப்பராக எழுதுவேன்னு நினைப்பல. Yes, sir. நான் அப்பவே அப்படி அப்படின்ற மாதிரி ஐசிஐ எக்ஸாம் போனேன். Okay, sir. Yes, sir. நெக்ஸ்ட் Thank you, sir. ஸ்ரீநிமிஷிகா, குட் ஆஃப்டர்நூன் சார். எவ்வளோ எதிர்பார்த்த? 58 எதிர்பார்த்தேன் சார். 60. சூப்பர். சரியா? அரேந்தா ரொம்ப நேரமா நீ பேசல, நானே பேசியிருந்தேன். ஆரம்பி. இந்த ஸ்ரீநிமிஷிகாக்கும் ஸ்ருதிக்கும் சொல்றது சொல்லிடு. சுத்தி அதான் அந்த 3 மணி நேரம் முடிக்க முடிஞ்சா சந்தோஷம், அவ்வளவுதான். அதை பார்த்துக்கோ. ஆனா எக்ஸாம் போகும்போது உனக்கு 3 மணி நேரம் டைம் கிடையாது, 2.4 தான். அதான் 2 மணி நேரம் 40 மினிட்ஸ் தான். மிச்சம் 20 மினிட்ஸை இந்த பேப்பர் ஒட்டுறது, சைன் போடுறது, ஃபில்லிங், லொட்டு லொஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சிடணும். சரியா? திடீர்னு வருவாங்க, சைன் வாங்குவாங்க, அதெல்லாம் எதுவும் பேனிக் ஆகாம 2.5 மணி நேரம் தான். 2.45 2 hours 45 minutes தான் நமக்குன்னு சொல்லி எழுது. சரியா?
இவளுக்கு ஸ்ரீ நிமிஷிகாக்கு நீ எழுதுனதுக்கு எல்லாமே நான் மார்க் கொடுத்துட்டேன். 4C பார்த்துக்கோ, அப்புறம் 5C பார்த்துக்கோ. அந்த 2 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோ. அந்த 14 மார்க் நீ கொஞ்சம் எழுதினா ஒரு 68 போயிருக்கும். அதுதான் ஒரே ஒரு விஷயம். மேக்ஸிமம் லாக்கு வரக்கூடிய மார்க்கே 70 மார்க் தான். ஸோ அப்போ 60 எடுத்தாலே குட் தான். சரியா? 2 பேருக்கும் அதுதான் கமெண்ட்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. ரயான் சார் 56 எதிர்பார்த்தேன் சார். 60. சூப்பர்ரா, டன். நல்லா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போலாம்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுல சார் மார்க் குறைஞ்சி? இதுல மார்க் குறைஞ்சு டேய், நீ 56 சொல்லி நான் 60 சொல்லி மார்க் அதிகமாக வந்திருக்கு. இல்ல சார், அது எனக்கு தெரிஞ்சு 2C நினைக்கிறேன்டா. இந்த 2Cல எனக்கு மார்க் இல்லை, 4 மார்க் போயிடுச்சு அதுல. 2C வந்து 6 மார்க் சார், 6. அதான்டா, அதுல 4 மார்க் வாங்கி இருந்திருக்கலாம், போயிடுச்சுன்ற. ஓகே 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 ஓகே. நீ 2C மார்க் எதிர்பார்த்தியா ரயான்? இந்த ஒரு நிமிஷம். 2C நான் எழுதலையா என்ன? ஒரே நிமிஷம். அதான் கேக்குறேன், அவன் மார்க் எதிர்பார்த்தானான்னு கேக்குறேன். இல்ல சார், 2Cல நான் மாத்தி போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு. எனக்கு அதான் 2C தான் பிரச்சனை. அதுல 4 மார்க் வாங்கி எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கலாம். உங்களுக்கு அதுல ஏதாவது பேஜ் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான்டா சொல்றேன், அதான் 2C தான் பிரச்சனைன்றேன் நான். அதனால தான் மிச்சப்படி இருந்தா நீ நல்லா தான் எழுதியிருக்க. ஓகே அப்புறம் சார். அந்த 6Cலயும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல பெர்ஃபார்மன்ஸ். 6C எப்படி, நீ எவ்வளவு மார்க் எதிர்பார்த்த? 6C கம்மியா தான் சார். அது ஃபுல் தியரி தானே சார் அது? ஆமா, அதான் சொல்றேன். ஏன்டா டேய், லா பேப்பர் ஃபுல்லாமே தியரி தான், அதுக்கு என்ன ஐ பண்றது? மீன் Direct புக்ல question. இருக்காது அப்படி எழுதுறது தானே சார் அது? அதுதான் நான் சொல்றேன்ல, 6Cல நான் நீ மார்க் வாங்கி இருந்திருக்கலாம், 2Cல நீ மார்க் வாங்கியிருக்கலாம். இதுதான் என்னோட பாயிண்ட். மிச்சபடி எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே சூப்பர் தான். ஓகே சார். ராம் பிரசாத் சார் 40 எதிர்பார்த்தேன் சார். 37. நீ தயவு செய்து கொஞ்சம் ஸ்பீடா எழுத பழகுடா. இவ்வளவுதான் ஸ்பீடானே எனக்கு தெரியலடா. நீ எவ்வளவு பேஜ் மொத்தமா எழுதியிருந்த? 22 சார். ஒருத்தி 40 எழுதி வச்சிருக்கா, உன்னோட டபுள் மடங்கு எழுதியிருக்கா அதே 3 மணி நேரத்துல. அப்ப நீ தான் யோசிக்கணும், நம்ம ரொம்ப ஸ்லோவா எழுதுறோம்னு சொல்லிட்டு. நீ ஃபர்ஸ்ட் இன்னும் ஒரு 7 மார்க் 8 மார்க்லாம் எழுதிருக்கலாம்டா. நீ எவ்வளவு மார்க் எழுதின? நான் வந்து ஒரு 64 எழுதுனேன் சார். மனசாட்சி இருக்காடா உனக்கு? இது 100 மார்க் பேப்பருக்கு 67 மார்க் எழுதியிருக்க. உன் கையெல்லாம் உடையணும். எப்படா நீ 100 மார்க் பேப்பர் 100 மார்க் முடிக்காம இருப்ப? சரி ஓகே, 10 மார்க் முடிக்கலனா கூட ஓகேடா, ஒத்துப்பண்ணா. 90 மார்க் எழுதலனா எப்படா நீ இவ்வளவு மார்க் 30 மார்க் எப்படா விடுவ? சார் இந்த 2 மார்க் 3 மார்க்லயே கொஞ்சம் அதிகமா எழுதி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் சார். என்னடே, அதிகமா எழுதினா நீ எப்படி 24 பேஜ்ல முடிச்சிருப்ப? சும்மா கதை. நல்லா தூங்கி 3 மணி நேரத்துல வந்து இந்த பால் பாண்டி மாதிரி தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த டீ எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாட்ட சொல்லி எழுதும்போது டீ கொடுக்க சொல்றேன் உனக்கு. இந்த தலையில 2 கொட்டு கொட்டி பால் பாண்டிக்கு டீ கொடுப்பான், பாத்திரிக்கா அந்த சீனு? பாஸ் என்கிற பாஸ்கரன்ல சார் பார்த்ததுல டீ சாப்பிடுங்க அப்படின்னு. நான் சார் டீ சாப்பிடுங்கன்ற மாதிரி. சார் எக்ஸாம் ஹால்ஸ் ரொம்ப சைலண்டா இருந்தா தூக்கம் வந்துடும் சார் எனக்கு. அதுக்காக என்ன பக்கத்துல இருந்து பேண்டா வாசிக்க முடியும்? ரொம்ப கம்மிடா இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம், வேலைக்கு ஆகாதுடா. நீ ஃபர்ஸ்ட் நீ நல்லா எழுதுறலாம் சொல்ல வரல, நீ நல்லா தான் எழுதியிருக்க. ஆனா எழுது. ஓகே சார். நீ 100 அதான் மார்க் இன்னும் எழுதி எழுதினா, ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீ நல்லா சொல்ற பாரு, நீ 100 மார்க் எழுதினா மே எக்ஸாம்ல முடிப்ப. இல்லைன்னா செப்டம்பர் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். நீ நீ படிக்கலையோ, நீ உனக்கு புத்தி இல்லைன்றதோ கிடையவே கிடையாது. நீ வேணும்னே எழுதாம இருட்டுற. நீ எழுத பழகு. எப்படி ஸ்ருதி எழுதுதுன்னு பாரு. எப்படி எழுதின நீ 40 பேஜுக்கு அப்படின்னு 40 பேஜ் கூட எழுத தேவையில்ல. எனக்கு ஒரு 28 பேஜ் எழுதினா கூட ஓகே. ஏன் ஓகே இன்னும் ஒரு சார். 5 பேஜ் எழுதியிருக்கலாம். கண்டிப்பா எழுதியிருக்க முடியும் நீ எழுதுற ஸ்பீடுக்கு. இவ்வளவு மார்க்லாம் விடக்கூடாதுடா ராம் பிரசாத். தெரியாம விட்டா பரவாயில்ல, தெரிஞ்சு எவனா விடுவானா? இனி எழுதி பார்க்குறேன் சார். இல்லையா? பிரவீன்குமார் சார் 45 to 50. 50க்கெல்லாம் அவன் பேப்பர்ல ஒன்றும் இல்லை, 40க்கு இருக்குது. 40 மார்க்ஸ் நான் போட்டிருக்கோம். ஓகே. நீ ஆன்சரே தப்பா எழுதுவடா, ப்ரொவிஷனே நீ தப்பா எழுதுறடா. எந்தையோ கொஸ்டினுக்கு எதையோ ஒன்று எழுதுற. மாத்தி. ஆமா, ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. எக்ஸாம் கிட்டக்க வரும்போது இப்படிலாம் சொதப்பினாலாம் என்ன பண்றது சொல்லு? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்பா எழுதுற. 3 சாய்ஸ்ல விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 4 ஆமா சார். குட், 5ல ஏ மிஸ்டேக்கு, 6ல சி எழுதல. இன்னும் மேபி ஒரு 5-6 மார்க் வந்திருக்கலாம். 45 வந்திருக்கலாம். 40 வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அரேந்தா ராம் பிரசாத்துக்கும் பிரவீன்குமாருக்கும் உன்னோட கமெண்ட்.
டேய் அன்மியூட் பண்ணி பேசுறா அரேந்தா, அதான் பேசுறியா? ரொம்ப நேரமா பேசினிருக்கா சரவணன். ஆமா சார். பாவி. சரி. நீ மியூட்லயே போகாத, நீ அன்மியூட்லயே இரு. இல்ல சார், அது ஏதாவது சத்தம் வந்ததுன்னா நீங்க ஸ்பீக்கர் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிரீன் இருந்தா கரெக்டா இருக்கும், அதனால தான் நான் மியூட் பண்ணிடுறேன். ஏதாவது டக்குன்னு சவுண்ட் வந்தாலும் அது எந்த பிரச்சனை இல்லை, screen- பரவாயில்ல பரவாயில்ல பேசு. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ராங் ஆன்சர் ஏன் எழுதுறேன்றத பாருங்க, அது ஃபர்ஸ்ட் குறை. சி இப்ப லாஸ்ட் டைம் வந்து ராங், நீங்க நான் உனக்கு மார்க் குறைச்சேன்னா இன்னடிக்குவேட்னு மார்க் குறைச்சா நியாயம், தப்பா ஏன் எழுதுற? சரியா, அது இது பண்ண அந்த 5 கொஸ்டின் 5th கொஸ்டின் ஒரு வாட்டி ஃபுல்லாவுமே பாரு. சரியா, ஓகே சார். அதுதான் மெயின் திங். தப்பா எழுதாம எழுதுனால உனக்கு மார்க் வந்துடும். 100 மார்க் எழுத ட்ரை பண்றான். இந்த 7 மார்க் 7 மார்க்லாம் விடாதடா, தப்பு. 14 மார்க் விட்டு வரலாமா? அதை பாரு ஒரு வாட்டி. இதுதான் வந்து பிரவீன்குமாரோட ரிவ்யூ. ஓகே ராம் சார். பிரசாத் ஒரே நிமிஷம். ராம் பிரசாத் 1B விட்டான், ஒழுங்கா எழுதல அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 1B இருக்குல்ல, 1B ஆமா, அதுக்கு அதையும் விட்டான். கொஞ்சம் அதுல பெருசா எழுதணும். அதுல ஒரு 5 மார்க் வாங்கியிருந்துக்கலாம், வாங்கியிருந்தா 40 மார்க் வாங்கியிருப்பான். அதான் நான் ஆக்சுவலா வந்து 37 யாரு அந்த 36 37 இருந்தாலுமே நான் ஏதாவது ஒரு 2 மார்க் போட்டு பாஸ் பண்ண தான் பார்ப்பேன். அப்படியும் நான் மார்க் போடலன்னா உண்மையாலுமே அந்த பிளேஸ்ல இடம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஒரு 7 மார்க் எழுதிருந்தா அந்த 3 மார்க் போட்டு தான் பாஸ்டா. ஏன் அப்படி அவ்வளோ ஏன் விடுறது மாதிரி இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேது. சரி, நீ எழுதுனதுன்னு வந்து பார்த்தனா அனாலிசிஸ் ஒரு 2 லைன் போட்டு எழுதியிருக்க, அவ்வளவுதான். அதை தாண்டி நீ ஒன்றும் பெருசா டைம் போற அளவு நீ ஆக்சுவலா பார்த்தனா எதுவும் பண்ணலடா உண்மையாலுமே. தூங்கிருப்பான்டா, சொன்னல அமைதியா இருந்தது எக்ஸாம் தூங்கிருப்பான்ட்ட. 3 மணி அப்படி நேரத்துல என்ன இருக்குது நிஜமா சொல்றான். அவன் 3 மணி நேரத்தை அவங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒண்ணு பாதி நேரம் இதை பார்த்து இருந்திருக்கணும், இப்படி என்ன பண்ணலாம், வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பிபிகேஎஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு நேத்து யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 265 அடிச்சிட்டாங்களே டெல்லி கேபிட்டலு, எப்படி பிபிகேஎஸ் ஜெயிப்பாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் அடிப்பானா மாட்டானா இன்னைக்கு யோசிச்சிருப்பான். வேற என்னத்தை யோசிச்சிருக்க முடியும். சரி, ஓகே, அடுத்தது பிரணவ். சார் 62 எதிர்பார்த்தேன் சார். ஏன்டா அவ்வளோ கம்மியாக எதிர்பார்த்த? இல்ல சார், நான் கொஞ்சம் நிறைய மார்க் நான் கம்மி பண்ணிட்டு எதிர்பார்த்தேன் சார். நான் எப்ப பார்த்தாலுமே ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கல. 70. ஓகே சார். அவ்வளோதான், எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான் போட்டிருக்கோம். அவ்வளோதான் மேக்ஸிமம் எங்களால் போட முடியும். மெயின் எக்ஸாம் வாங்கிக்க. ஓகே சார். நித்யஸ்ரீ 55 சார். 63. நீ 33 63 வாங்கியிருக்கா, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா அது? எக்ஸாமுக்கு போகும்போது இதே மாதிரி எழுது. அங்கே போய் திருப்பி சார் நான் ஒரு எக்ஸாம் இப்படி எழுதுவேன், ஒரு எக்ஸாம் அப்படி எழுதுவேன். போன எக்ஸாம் 53, அப்போ அடுத்த எக்ஸாம் 33. அதான் மெயின் எக்ஸாம். பாவம் நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்ற மாதிரி அங்கே போய் சொதிப்பேக்காத. போன எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு என்ன என்ன டிஃப்ரென்ஸ் நீ சொல்லு. சார் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கேன் சார். அந்த எஃபர்ட் எப்போ போடுவ? செப்டம்பர் எக்ஸாம் திருப்பி போடுவியா, இல்லைன்னா திருப்பி இந்த மே எக்ஸாமுக்கு போட்டுருவியா? இல்லை சார், மேல போட்டுருவேன் சார். கீழே கீழே போட்டு வைக்காத, எக்ஸாமில் போட்டுருண்ணா. உன் மூஞ்சி அடுத்தது நான் இன்டர்ல தான் பார்க்கணும், திருப்பி ஃபவுண்டேஷன்லாம் பார்க்கக்கூடாது. நிறைய அன்பு சார் சொல்லுமா, 35 சார். கேட்கலாமா? 35 சார். 35வா? 28மா? பேப்பர்ல ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு இப்ப நீங்க 35 எதிர்பார்க்கறீங்கல்ல, 35 எதிர்பார்க்கறதும் 0 எதிர்பார்க்கறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், ஃபெயில் தான். அப்ப ஏன் நம்ம எதிர்பார்க்கறதே ஃபெயில்ல வச்சிருந்தோம்னா அப்புறம் நம்ம எப்படி இது பண்றது? எனக்கு அதுதான் புரியல. இன்னும் கொஞ்சம் எழுதணும் சார் நிறைய. முகுந்தா 56 கிட்ட எதிர்பார்க்கிறேன் சார். ஏன்டா எவ்வளவு கம்மியா எதிர்பார்த்த? சார் நீங்க குறைக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டு தான் சார் சொல்றேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டாலும் அவ்வளவு கம்மியா? 75,000 ரூபாய் அப்படின்றான். 66டா. சரி, நான் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு மார்ஜினை தாண்டி எழுதலாம்னு சொன்னேன், அதுக்காக லாக் எழுதலாம்னு சொன்னேன்னா என்ன? அக்கௌண்ட்ஸுக்கு அந்த கேஷ் புக் அந்த இது போடும்போது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மட்டும் மார்ஜினில் எழுதிக்கான்னு சொன்னேன், கரெக்டா? நீ லாக் ஏன் மார்ஜினில் எழுதின? சார் பேப்பர் தீத்து போச்சு சார், அவ்வளவுதான் இருக்கு. மனசாட்சி இல்லாதவன்டா இவன். சார் இல்ல ஆர்டர் பண்ணலாம். பாத்துக்கலாம். ஒரு 2 பேப்பர் நார்மல் ரூல்டு பேப்பர்ல தான் நான் திட்ட போறேன் சார்.
90% நான் இந்த ஐசிஐ பேப்பர் எழுதிட்டேன். ஒரு 2 பேப்பர் மட்டும் நான் நார்மல் ராங் சைடு ரூல் பேப்பர் எழுதிக்கிறேன் சார். என்ன முன்னாடி சொல்ல வேண்டியதானே? இங்க பாடுறா பிரணவ், எப்படியெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துருக்காங்க பாடுறா. விட்டா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கம்மி பண்ணி எழுதலான் இருந்தேன் சார் அப்படின்னு அவன் போல இருக்கு. சாட் ஜிபிடி போய் சொல்லுவான், சாட் ஜிபிடி இப்போ நான் ஒரு பேராகிராஃப் எழுதுறேன், ஆனால் அது எனக்கு 2 லைன் எழுதுற மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு இருப்போம். டேய் முகுந்தா, மார்க்ல விளையாடாதடா, காமெடி பண்ணாதடா, இதெல்லாம் வந்து எக்ஸாம் முன்னாடி. சரி, இனிமே எப்படியும் உனக்கு வந்து இது கிடையாது, ஒன்லி மேக்ஸ் அண்ட் இதுதான். பட் அந்த பேப்பர் எப்படி இன்டருக்கு யூஸ் ஆகும்டா? ஏண்டா ஃபவுண்டேஷனோடய முடிய போதான் நம்ம லைஃப். அடுத்து ஒரு இல்ல மாசம் சார் தான் வந்துடும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர் ஆரம்பிச்சிடும், அதுக்கு யூஸ் ஆக போகுது. போட்டு வையன் ஆடுற. இல்ல சார் பார்க்கும்போது காலி ஆயிடுச்சு சார் அடுத்த பேப்பர் எடுக்கும்போது. டேய் ஸ்டூபிட் ஃபெலோ, உனக்கு தெரியும்லடா எதுக்கு அதெல்லாம் வச்சிருப்ப, எவ்வளோ பேப்பர் ஆகும், ஓகே ஆவரேஜாக 30 பேஜ் ஆகும், கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த 2 3 எக்ஸாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். என்னடா நீ முக்குந்தா இதெல்லாம் கால்குலேட். இப்போ நீ ஆர்டர் போட்டு தான் அடுத்த ஒரு 3 நாள் வந்து நிற்கும். அப்போ தானே மேபி அந்த மே 8th 9th எக்ஸாம் நீ எழுதணும்னு நினச்சா அது எழுதலாம்ல. போட்டுறேன் சார். முகேஷ் ராஜ் சார் 25 சார். 13 மார்க்டா ராஜா. எவ்வளோ பேஜில் எழுதின? ஒரு 20 பேஜ் எழுதினியா எக்ஸாமில்? 9 பேஜ் இருக்கு சார். 9 பேஜ் எழுதிருக்கியா? ஓகே, பேஜுக்கு 1 மார்க் வந்துருச்சு. சூப்பர். நீ என்ன தயவுசெய்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம்னா கேட்காத. 9 பேஜ் எழுதினா இவ்வளோதான் மார்க் வரும். நீ மொத்தமாக எழுதினது 25 மார்க், வாங்கினது 15 மார்க், அவ்வளோதான். அதுதான் கணக்கு பண்ணும். எழுதினது 25, வாங்கினது 15. பிகாம் அட்மிஷன் போட்டியாடா? இல்ல சார். தயவுசெய்து போட்டுடுறா. காலேஜில் பிகாம் அட்மிஷன் போட்டுரு, காலேஜ் போயிடு. நான் சிஏ தான் படிப்பேன்னு உன்னையே நீ ஏமாத்திக்காத, தயவுசெய்து சொல்லிட்டேன். மெர்வின், மெர்வின் டேய் பேசுறதே சார் கேட்கல. 15 சார். சார் 15 சார். 15 வாடா. நான் நேற்று எழுத முடியல சார், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. சரிடா, ஓகே. நீ நீ நிஜமா சொல்ற, நீ 17 மார்க்ஸ் வாங்கியிருக்க. நீ 15 எதிர்பார்த்த, நான் 2 மார்க் கூடயே கொடுத்துருக்கேன். 17 மார்க்ஸ். எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதிடாத, சரியா? மானசா இருக்கியா? எஸ் சார். 50 என்னது? 50 போன தடவை 56 வாங்கினிய, இந்த தடவை அட்லீஸ்ட் ஒரு 60 வாங்கணும் நீ நினைச்சியா? சொல்லு. சார். நினைச்சேன் சார். ஆனா 20 மார்க் விட்டா எப்படி உனக்கு 60 மார்க் வரும்? சார் போன தடவை நான் கிளாஸ் டாப்பர் ஆயிட்டேன், அந்த தடவை இந்த தடவை வந்து நான் விட்டு குத்துட்டேன்ட்டு 50 மார்க் வாங்கி வச்சிருக்கேன் மனசாட்சி இல்லாம. ஆனால் நீ எதிர்பார்த்த மாதிரி வாங்கிட்டேன், 50 வாங்கிட்டேன். வேணும்னே தான் நீயே குறைச்சி தான் எழுதியிருக்க இல்ல? உன்னால முடியும். கம்யூனிஸ்ட் மாதிரி யோசிச்சிருக்க. 50 மார்க் எடுத்தா பாஸு, அதுக்கு மேலே எடுக்கிற எடுத்த மார்க்கும் பக்கத்து மார்க்கு, அதனால அவனுக்கு நம்ம விட்டு குத்துருவோம். ஹரிணியோட மார்க்கை நம்ம எதுக்கு பிடிங்கிக்கிட்ட? நம்ம விட்டு குத்தாதான் அவளுக்கு சார் மார்க் போடுவாரு அப்படின்ற மாதிரி. சார் அப்படிலாம் டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. போன எக்ஸாம்லேயே உங்களுக்கு நான் பழக்கிட்டேன் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணுன்ட்டு. நீ போன எக்ஸாம் டைம் மேனேஜ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இந்த இந்த எக்ஸாம் அதோட டஃப்லாம் கிடையவே கிடையாது. எதுக்குடா கை தூக்கிருக்கா அத்திம்? சார் என் பேப்பர் நான் உன் சொல்லுங்க பேர் சார். விட்டேன், அதை சொல்கிறேன்டா. எவ்வளோ எதிர்பார்த்த? சார் ஒரு 40லேருந்து 45 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். சூப்பர். 42டா. தேங்க்யூ சார். நீ 100 மார்க் எழுதுடா. ஓகே சார். ஒரு 1B 25 எல்லாம் ஏன்டா மார்க்ஸ் கிட்ட விட்ற? விட்டுட்டேன் 1B சார். எல்லாம் மிஸ்டேக்டா. 1B எல்லாம் ஏன்டா மிஸ் பண்ற? 1B 2C எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று விட்டு வச்சுக்கிறடா நீ. சார் 100% தெரிஞ்சது மட்டும் தான் சார் எழுதி இந்த மற்றதெல்லாம் என்ன விட்டுட்டேன் மேக்ஸ் சார். பேப்பர் 5% தெரிஞ்சு லூஸு. சார் 3 மணி எழுதிடுறேன் நேரம் சார் டைம் இருக்குடா, எழுதி தள்ளேன்டா. ஓகே சார் நான் எழுதிடுறேன் சார். கொஸ்டின் பேங்க்ல இல்லாத என்னடா இருந்தது? டேய் பிரணவ், கொஸ்டின் பேங்க்ல இல்லாதலாம் இருந்ததா என்ன இந்த தடவை? கொஸ்டின் பேங்க்ல இருந்த கொஸ்டின் அப்படியே அப்படியே சில கொஸ்டின்ஸ் இருந்தது. அது தவிர்த்து ஜான் 2026 பேப்பர் அப்படியே கொஸ்டின்ஸ் அப்படியே பேர் கூட மாத்தல சார், அப்படியே இருந்தது கொஸ்டின்ஸ், அதே கொஸ்டின் நம்பரும். இந்த 6A இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா அழியன்ற மாதிரி மார்க் டெஸ்ட் பேப்பர்னா புதுசா ஏதாவது பேப்பர் செட் பண்றா, அது பண்ண மாட்டேறாங்க. 6A அப்படியே இருந்தது சார், ஜான் பேப்பர்ல இருந்து 6C அப்படியே இருந்தது. பாத்தியா அத்திம், ஓகே எந்த சார் நான் இன்னும் எந்த கொஞ்சம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பேப்பர்ல பண்ணுறேன். இருந்து கொஸ்டின் எடுத்துறான் வரைக்கும் சோப்பிக்கிறான் பாருங்க. அதனாலதான் அவன் டாப்பரா இருக்கான்.
டேய் எப்படிடா அதெல்லாம் நீ படிக்கிறனா நீயும் படிக்கணும். ஓகே ஒன்றும் சார் இல்லை, நான் ப்ராக்டிஸ் எக்ஸாம் பண்றேன். முன்னாடி 4 மார்க் டெஸ்ட்டு, 4 ஆர்டிபி, 4 எம்டிபி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கும் வந்துடும். அதெல்லாம் ஓகே பண்ணணும். சார். சரி, ஓகே நீங்க சார். பண்ண வேண்டிய பாதி வேலையை நான் கொஸ்டின் பேங்க்ல பண்ணி கொடுத்துட்டேன். கொஸ்டின் பேங்க்ல பண்ணாதது லாஸ்டா வந்து ஒரு 2 3 மார்க் டெஸ்ட், அப்புறம் 2 3 சஜஸ்ட் ஆன்சர்ஸ், இதை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா போடணும். சரி, அதெல்லாம் ஓகே இப்ப சார். படிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க கொஸ்டின் பேங்க், அதனால அப்ப அப்ப இருக்காது. அதனால அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட் எம்டிபி மட்டும் இது சஜஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார். லலித். சார் 40 சார் 40 45. 45னா என்ன இருக்குது பேப்பர்ல? 27 மார்க். ஒண்ணுமே எழுதலடா நீ. ஃபர்ஸ்ட் 1A எழுதினியா? 1A 1B எல்லாம் எழுதினியா? இல்லை சார் அப்புறம் எப்படி நீ எதிர்பார்க்குற பின்னாடி மார்க்? இருந்து 1A 1B எழுதல, 2A ஒண்ணுமே இல்ல, சார் 3B இல்ல, ஒரே 3C நிமிஷம். இல்ல. தம்பி எத்தனை பேஜ் தான் எழுதியிருக்க அதை சொல்றான் முதல்ல சார். நீ 45 எதிர்பார்க்கறனா எவ்வளவு பேஜ் எழுதியிருக்க? சார் 12 ஆ 11 12 நினைக்கிறேன். பிடிஎஃப்ல எத்தனை பேஜ் ஸ்கேன் ஆகி வந்திருக்கு சொல்லு. உன் பேப்பர் தானே இது, எத்தனை பேஜ் ஸ்கேன் ஆகிருக்கு? சார் 11 நினைக்கிறேன் சார். 9 9 பேஜ் எழுதிட்டு எப்படிடா 45 எதிர்பார்க்கறேன்? எனக்கு புரியலடா. அவன் தான் மீட்டிங்கே வர மாட்டான். அவங்க அப்பா அவனை ஃபுல் பண்ணி மீட்டிங் வர வச்சிருக்காரு இன்னைக்கு. இதுல வேற அக்கௌண்ட்ஸ்ல வேற மார்க் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தான். அக்கௌண்ட்ஸ்ல 53 மார்க்குடா. சரியா? லால 27 மார்க்குடா. கிஷோர் 64 எதிர்பார்த்தேன் சார். 58. டூ அதுல ஏல மிஸ் பண்ணிருக்கடா. 2A சரியா எழுதலடா நீ. 2Aவும் சரியா எழுதல, 2Cயும் சரியா எழுதலடா. நீ 2Aவும் 2Cயும் நீ எதிர்பார்த்ததும் நான் போட்டதும் டிஃப்ரெண்ட். அதனால தான் உனக்கு அந்த டிஃபரன்ஸ். ஓகே சார். ஸோ சாரி, ஆமா, என்ன சொன்னேன் நான்? ஆமா, 2A 2Aவும் 2C 2C, ஆமா கரெக்ட். ஸோ 2Aல நீ எவ்வளோ எதிர்பார்த்த? 7க்கு 5 எதிர்பார்த்தியா, 4 எதிர்பார்த்தியா? பார்க்குறேன் சார். ஓகே சார். நீ என்ன பண்ணணும், ஆன்சர் பேப்பரை கையில் வச்சுக்கணும். நீங்களே ஆன்சர் பேப்பர் பக்கத்தில் மார்ஜினில் மார்க்கை போடணும். அப்பதான் கம்பேர் பண்ணிக்க முடியும். சார் 2Aல 5 மார்க் எதிர்பார்த்துருக்கேன் சார். 2Cல நான் 2 பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் தான் 4 கொடுத்துருக்கேன். மார்க் எதிர்பார்த்தேன். 2Aல நான் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2Cலையும் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 6 மார்க்குக்கு 2 மார்க்கு. ஓகே புரிஞ்சுதா? சார். நீ எவ்வளோ எதிர்பார்த்த 2Cல? 2Cல நான் 4 எதிர்பார்த்துருக்கேன் சார். அங்கே ஒரு 2 ஆச்சா, இங்கே ஒரு 3 ஆச்சு. 2 3 5 மார்க்கு. நான் கொடுத்தது 58, நீ எதிர்பார்த்தது 62. 64 சார். 64. 64. அதான் அங்கே தான் மோஸ்ட்லி மேட்ச் ஆயிருக்கும். ஆமா சார். மீதி எங்கே போயிருக்கும்? மீதி எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு போயிருதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஓகே சார். 2Bல நீ 6 மார்க் எதிர்பார்த்திருப்பேன், நான் 4 மார்க் கொடுத்துருப்பேன். அங்கே ஒரு மார்க் கூட போயிருக்கலாம். அது மாதிரி ஒரு மார்க் ஒரு தான் மார்க் சார். 2 மார்க்லாம் விஷயம் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றது மேஜர் தான். ஓகே சார். சார். யாருமா? மானசாவா? எஸ் சார். சொல்லு. சார் எங்கேயாச்சும் லைக் இம்ப்ரூவ் அது ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் நீ 20 மார்க் விட்ட, அதை இம்ப்ரூவ் பண்ணு. நீ 100 மார்க் எழுதிட்டேன்டா பேசு. நீ 100 மார்க் எழுதினியா? இல்லை அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணா உனக்கே தெரியும். 100 மார்க் எழுதணும், எழுதிட்டு சார்கிட்ட பேசுவோன்ட்டு. ஏன் 100 மார்க் எழுதல? ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் எழுதுற நீ? சாரி சார். 20 மார்க்லாம் விடலாமா? அதுவும் தியரி பேப்பர்ல 100 மார்க் எழுதினாலே 65 மார்க் தான் வாங்க முடியும். அப்புறம் ஊட்டினா போச்சு, அவ்வளவுதான். எழுதினா 50%, எழுதலைன்னா 100% போயிடும். அதான் ஓகே இம்ப்ரூவ்மெண்ட்லாம். உனக்கு லா தெரியும், உனக்கே தெரியும். ஓகே சார். சரி, தெரியாம மார்க் விட்டா பிரயோஜனம் இருக்கு. தெரிஞ்சே விடனா என்ன பிரயோஜனம்? அதுதான் திட்டணும். தெரிஞ்சு விடுவானா அவனா ஒருத்தன்? சாரி சார், சரி ஃபுல்லா விடு. எழுதிடு. அடுத்தது கீர்த்திவாசன் இருக்கியாடா? ஹரிணி, உன் பேர் வரலையா? இல்லையே, உன் பேர் ஹெச் தானே. நீ மேல தானே வருவ, நான் ரிவர்ஸ்ல தானே போறேன். எதுக்கு நீ கை தூக்கியிருக்க? எனக்கே தெரியல சார், எதுக்கு கை தூக்கிறேன். நீ பேசுன எனக்கு கேட்கல. ஒரு தடவை வெளில போயிட்டு உள்ள வா.
டேய் கிஷோர் எதுக்குடா வைத்துக்கிருக்க? சார் 2A பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சேல் பத்தி அது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அந்த ப்ரொவிஷன் தான் சார் எழுதியிருக்கேன் 2A 1. ஒரே நிமிஷம்டா. ஓகே சார். நீ பிரணவோட பேப்பரை கம்பேர் பண்ணிட்டியா? 2A 1 2A 1 கம்பேர் பண்ண சார், கம்பேர் பண்ண. பண்ணிட்டியா? பார்த்தேன் சார், பண்ணிட்டேன். அவன் எழுதுறதா எழுதிருக்கியா? அதான் அந்த ஏ கான் கேம் டேமேஜ்னு ஒரு லைன் இருக்கும், அதெல்லாம் பார்த்தேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி ஓகே, அவன் பேசுவான். கீர்த்தி வாசா இருக்கியா? கீர்த்தனா சார் ஒரே நிமிஷம். கிஷோர், அதுல தீபா கேன் அவாய்ட் த கான்ட்ராக்ட் தானே? ஆமா சார். நீ cannot அவாய்டுல எழுதியிருக்க. தீபா கேன் அவாய்ட் த கான்ட்ராக்ட். டேய், நீ என்ன எழுதியிருக்க? தீபா cannot அவாய்டு தானே எழுதியிருக்க. ஆமா சார், ஆமா சார், அப்புறம் ஆமா சார். டேய், இல்ல என்னடா இது? இல்ல இல்ல ஆர்குமெண்ட் வேற. பிச்சு நான் விடுவேன். பயந்தேன். நான் அந்த இல்ல சார், அந்த அளவுலாம் தப்பா மார்க் பண்ண மாட்டேன்டா தம்பி. கேன் தான் மைண்ட்ல இருந்து சார், பட் நான் எழுதும் போது மாத்தி எழுதிட்டேன் சார். சரி நீ சரி. என் பேக்கெட் நினைச்சு உங்க பேக்கெட்ல கை விட்டான் சார். டேய் உன் பேக்கெட் கலரானா என் பேக்கெட் கலர். கீர்த்தனா அப்புறம் இருக்கியாமா? இதுவும் சார், இது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்எல்பி டேய் அதுவும் பேசாம இரு. கரெக்டா தான் சார் அவ்வளவுதான் எழுதிருக்கேன் அவ்வளவுதான். டேய், ஒண்ணும் அது பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபர்ம்டா, அது எல்எல்பி இல்லடா. ஓகே சார், ஓகே சார். டேய் ஆர்கியூ பண்ணாத, கொன்றுவோம் ஒழுங்கா. போய் இதுல வேற நான் கேக்குறேன் பிரணவ் பாத்தியான்ட்டு. பாத்துட்டேன். அவனும் அதுதான் எழுதிருக்கான்றான். பிரணவ் அடிக்க வந்துருவான். ஏன்னா டேய் நான் என்ன எழுதிருக்கேன் நீ என்ன சார் இல்ல எழுதி. சார், நான் ப்ரொவிஷன்லாம் கரெக்டா அது மட்டும் பார்த்தேன் சார். நான் 2A 1 பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் அதே ப்ரொவிஷன் தான் எழுதியிருந்தேன். கேன் தான் சார் நான் எழுத வேண்டியது. கேனு மாத்தி வாட்டர் எழுதிட்டேன். கேனு எழுத வேண்டியதான் வேணும். கீர்த்தனா இருக்கியாமா? இருக்குங்க சார். எவ்வளவு மார்க் எதிர்பார்த்த? 45 to 50 சார். 44மா? 26 மார்க் விட்டீங்கன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாதுமா. சரியா? தயவு செய்து எனக்கு வந்து உன் மூஞ்சியை திருப்பி நான் வந்து ஃபவுண்டேஷன்ல பார்க்க விரும்பல. உனக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிறதுக்கு. ஆனால் நீ வேணும்னே உனக்கு ஃபெயில் ஆகிறது பிடிக்குமான்னு எனக்கு தெரில சார். எனக்கு எனக்கு வந்து என் டீச்சரை வந்து விடுறதுக்கு எனக்கு மனசு வரல சார். உங்கள் மூஞ்சியை நான் பார்த்துனே இருக்கணும் போல இருக்கு. இதே மூஞ்சி தான் ஃபவுண்டேஷனில் இன்டர்வியூ நான் தான் எடுப்பேன். புரியுதா? என் மூஞ்சியை பார்க்கணும்னா இன்டர்வியூ வந்து கூட பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்லேயே என் மூஞ்சி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அரவிந்த் கூட இன்டர்லாம் எடுப்பான். சரியா? அதனால சார் உங்கள் மூஞ்சியை பார்த்துனே இருக்கணும் அப்படின்னு நான் ஃபவுண்டேஷனே திருப்பி எழுதுவேன் சார்னு எழுதாது. எக்ஸாம் போனா பயம் வந்துடுது சார். எனக்கு அம்மா நீ அக்கௌண்ட்ஸ் இப்பவே பயப்படுற. எக்ஸாம் சென்டருக்கு போனா இன்னும் பயம் வரும். இப்பவே 20 மார்க் மேல விடுற. நீ 25 மார்க் விடுற. எதுக்கு நீ 25 மார்க் விடுற? அங்க போனா 40 மார்க் விடுவ. இங்க நீ 100 மார்க் எழுதினாதான் அங்க 15 மார்க் விட்டு 85 மார்க் எழுதுவ. இங்கேயே நீ 85 மார்க் 75 மார்க் தான் எழுதுவானா, அங்க போனா இன்னும் போய் 10 மார்க் அடி கம்மியா வாங்குவ. எவ்வளவு மோட்டிவேட் பண்ணாலும் அன்னைக்கு உனக்கு என்னதோ அதாம்மா விஷயம். நீ எக்ஸாம் வந்து கோஸ்ட் நினைச்சினா ஒன்றும் பண்ண முடியாது. கோஸ்ட் உன்னை கடிச்சு தின்ட்டு போயிட்டே இருக்கும். என்ன கொடுமைனா கோஸ்ட்னு ஒன்று கிடையாது. ஆனா நீ கோஸ்ட் இருக்குன்னு நினைச்சினா உன்னை எதுவும் பண்ண முடியாது. கமலி ஸ்ரீ சார் 42 சார். 31. எவ்வளவு பேஜ் எழுதின? 15 pages சார். 15 பேஜஸ். நெருக்கி எழுதினா 15 பேஜஸ்லாம் இருக்கவே இருக்காது. 11 பேஜஸ் தான் இருக்கும். அதுக்கு இந்த மார்க் தான் வரும். ஜெயத்ரி 55 சார். 40. எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் நல்லா எழுதின மாதிரி கூட டைரக்ட் கொஸ்டின்ஸ் எழுதல. எந்த கொஸ்டின் சார்? 1A எவ்வளவு எதிர்பார்த்த நீ? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 2, செகண்ட் ஒனுக்கு வந்து 1 சார். 1A ஃபர்ஸ்ட் ஒன் 0. செகண்ட் ஒனுக்கு நீ எதிர்பார்த்தோட நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் 2 மார்க். 1C எவ்வளவு எதிர்பார்த்த? மொத்தமா அந்த 1 and 2 சேர்த்து 3 சார். 1C 1 and 2 ஸ்பிட்டா இருக்கா அரவிந்தா?
3 + 3 அது. அட இந்த அன்மியூட் பண்ணி பேசுறா தயவு செய்து. சாரி சார். அது நான் இது பாக்குறேன். அது இதுல ஒரு 2 மார்க் வரும் 1Cல. ஆ, அதை நான் போடுறேன். மிஸ் ஆயிட்டு இருக்கு, அதை நான் போடுறேன். அதான் அந்த ரேஞ்ச் தான் 45 ரேஞ்ச் தான் இருக்குது. 45 ரேஞ்ச் அதுக்கு மெயினா மார்க் 55க்கெல்லாம் ஒன்றும் இல்லடா பேப்பர்ல. அதான் அந்த பெரிய கொஸ்டின், அந்த பல்க் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, 3 ABC. 3 and 4 3 தான். சொல்லு. 3ல தான் கொஞ்சம் இன்னும் பாயிண்ட்ஸ் எழுதலாம். அவன் அதுல ஒன்று தப்பா எழுதியிருக்கா, B2 3Bல 2 ராங். அதனால அதுல பிரச்சனையா இருக்கு. ஹோல்டிங் கம்பெனி 1A கரெக்டா இருக்காடா பாரு. 1A. அதான் இல்ல, இது ஏதோ இதை இவ்வளவு பேப்பர் மட்டும் நான் இப்ப பாத்துட்டு சொல்றேன். 2 சரி மினிட்ஸ் ரீவாலுவேஷன் பண்ணு நீ. ரீவாலுவேஷன் 3Bயுமே பண்ணதுக்கு கரெக்ட் அப்புறம் பேசுவோம். தான். என்னம்மா? அதான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நான் பார்த்தேன், அது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. அதை நான் பாக்குறேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடு ஜெயந்தி. ஓகே சார். நான் 2 பேர்ட்ட பேசிட்டு வரேன்டா. அது வரைக்கும் நீ பேப்பர் பாரு. ஓகே. ஜெயசூர்யா 15 சார். 15 மார்க் எதிர்பார்த்தியாடா? ஆ குட் பாய்டா. 15. நான் 18 கொடுத்துருக்கேன்டா உனக்கு. அடுத்தது ஜாஸ்மி சார் 47. 54. ஓகே சார். குட் கேர்ள். 1Aல செகண்ட் பார்ட் மட்டும் சரியா எழுதல. ஓகே. 3C எழுதினியா நீ? நோ சார் இல்லை. ஏன் எழுதல? சாமி குட்டியா? சார் இல்லை சார். 5C எழுதினியா நீ? இல்லை சார் டைம் பத்தல. உதயணும் நல்லா. அது 2 எழுதினா எக்ஸம்ஷனு. ஓகே சார். ஜேன் கேரோலின் சார் 40 to 45. 47. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அக்கௌண்ட்ஸோட லா டஃப். அக்கௌண்ட்ஸ்ல ஃபெயில் ஆகிற லாட இந்த மார்க் எடுத்திருக்கா, எப்படி அது? சார் அக்கௌண்ட்ஸ் 2 நாள்ல ரிவைஸ் பண்ண முடியல சார் ஃபுல் போர்ஷனும். ஆனா லா தியரி நல்லா ஃபுல்லா ரீட் பண்ணேன். இது என்ன அநியாயமா இருக்குது? சரி, போன டைம்ல எவ்வளவு மார்க் எடுத்த நீ? 4ஆம் தேதி எழுதின எக்ஸாம்ல. அக்கௌண்ட்ஸ்ல 57. சரி, இது என்ன கணக்கு? அப்பவே நீ ரிவைஸ் பண்ணிட்ட, இப்ப செகண்ட் டைம் டெஸ்ட் எழுதுற, எப்படி நான் 30 மார்க் வாங்குவேன்? சார் அப்ப ரிவைஸ் பண்ணதுல பாதி திரும்ப ரிவைஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் குழம்பிடுச்சு சார். இது எனக்கு புரியவே இல்லை ஜெயன். அக்கௌண்ட்ஸ் எப்படி ஜெயன் மறக்கும்? 10 நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கோம், திருப்பி 10 நாளுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் படிக்கும் ஃபுல்லா மறந்துடுமா? சார் இல்ல சார், இது குட்வில் அது மாதிரி ஃபார்முலா இன்வால்வ் ஆயிருக்கதா சார் தப்பாயிடுச்சு. இப்போ எப்படி மெயின் எக்ஸாம்ல போய் சொதப்பிட்டு திருப்பி செப்டம்பர்ல உட்காந்து எழுத போறியா, இல்லைனா மெயின் எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம்னு இருக்கியா? நீ என்ன நினைக்கிற? பாஸ் ஆகலாம். நீ நினைச்சா வரும், அவ்வளவுதான். முட்டாள் ஃபெயில் ஆனா லாஜிக் இருக்குது, நீ ஃபெயில் ஆனா நீ நினைச்சா உண்டு. ஓகே. ஜனனி குட் ஈவினிங் சார். சார் 50 மார்க்ஸ் எதிர்பார்த்தேன் சார். நீ எவ்வளவு எழுதின ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. கம்ப்ளீட்டா எழுதினது எவ்வளவு மார்க்? சார் 80. 70. நீ 70 தான் எழுதியிருக்க. நீ சும்மா கொஸ்டின் பேப்பர் போட்டதெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. உண்மையா ஃபுல்லா எழுதினது மட்டும் கணக்கு பண்ணா 70 தான் எழுதியிருக்க. 70 எழுதி எப்படி நீ 50 எதிர்பார்க்கலாம்? 70 எழுதினா 35 தான் எதிர்பார்க்க முடியும். நான் 42 கொடுத்துருக்கேன். எல்லாம் குட்டி குட்டி குட்டியா எழுத வேண்டியது, எப்படி மார்க் போடுறது? ஹரிணி சார் 30 to 35 எதிர்பார்த்தேன் சார். 25. எஸ் செப்டம்பர் எக்ஸாம் எழுதிடலாமா? மிஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு மேவை? சார் இல்லை சார். இல்லை சார், எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டேன் சார் 1500 ரூபா, அதனால போய் நான் எதையாவது எழுதி வச்சுட்டு வரேன் சார்ன்றியா? இல்லை சார். நீயே சொல்லு, நீயே தெரியும், உனக்கே எழுதும் போதே தெரிஞ்சு நம்ம ஃபெயிலுன்ட்டு. கிரேசி 45 to 50. 53. ஓகே. கிரேசி நீ 100 மார்க் எழுதினா 60 வாங்குவ கிரேசி.
சார் 10 மார்க்ஸ்க்கு அது லாஸ்ட்ல இது ப்ரொவிஷன் லாஸ்ட் டைம் சார் அதிகமா எழுத சொன்னார் சார். அதுல எழுதிட்டு இருந்ததுனால 10 மார்க்ஸ்க்கு விட்டுட்டேன் சார் லாஸ்ட் கொஸ்டின். எழுத சொன்னா உட்காந்து 4 பேஜ்ல நான் என்ன பண்றது சொல்லு. இல்ல எழுத சொன்னா சார் அது 1.5 2 பேஜ் சார் எழுதணும். நீ இன்னும் போட்டு உட்காந்து பக்கம் பக்கமா எழுதிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுந்திருந்திருக்கலாம். ஃபாஸ்ட் சொல்லு, 6 அப்ப ஒத்துக்கலாம். டக்குன்னு என்ன சொல்லிட்டா அப்புறம் நான் மாட்டிப்பேன். இல்ல சார் அப்பெல்லாம் லாஸ்ட் டைம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பேப்பர் செக் பண்ண சார். அவங்களா ப்ரொவிஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் பண்ணல சார். கிரேசி, ஏன் நீ வந்து அக்கௌண்ட்ஸ்ல கம்மி மார்க்ல இருந்து இங்க நல்லா வந்திருக்க? அக்கௌண்ட்ஸ் நீ எவ்வளவு மார்க்? 57. சார் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் சார் திருப்பி பேப்பர் ரீகரெக்ஷன் பண்ணோம் சார். அது நான் பேப்பர் சென்ட் பண்ணும்போது மாத்தி சென்ட் பண்ணிட்டேன் சார். நீங்க மார்னிங் குரூப்ல சென்ட் ஓகே ஓகே, பண்ணீங்க அதான் உங்களுக்கு. 57 வந்துச்சு உனக்கு. கரெக்ட் 57 தான். ஓகே, அதான் நான் கிரேசி எல்லாம் எப்படி ஃபெயில் ஆகும்னு யோசிச்சேன் நான். சார் நீங்க என்ன திட்டிட்டீங்க சார். என்ன பேசுறதுக்கே விடல. நான் உன்னை திட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் அப்லோடே பண்ணல. பாத்தியா நீ? நான் சார் பேரண்ட்ஸ் நான் குரூப்ல அந்த வீடியோ அழுந்துட்டேன் அனுப்பல. போங்க சார். நீங்க அது நான் பார்க்கல சார். சென்ட் பண்ணும்போது பார்க்கல சார். மார்னிங் தான் நான் கம்பேர் பண்ணும்போது செக்கே பண்ணேன் சார். அந்த அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணல, பேரண்ட்ஸ் குரூப்புக்கு அனுப்பல. அந்த வீடியோ நான் பேசி முடிச்சு delete பண்ணிட்டேன். ஓகே சார். ஃபௌசல் 40 to 45. 34 மார்க்டா, ஃபெயில் ஆயிட்டு இருக்கடா நீ. சரி, நான் என்ன பண்ணலாம், ஜெய்3 பேப்பர் அரவிந்த் முடிச்சதுக்கு அப்புறம் உன் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். டேய், ஜெய்3 பேப்பர் முடிச்சிட்டியா அரவிந்தா? நான் உங்களுக்கு நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் சார். மாத்திட்டேன். 50 மார்க் வருது. 50 மார்க்ஸ் வருதா ஜெய்3க்கு? அவ எதிர்பார்த்தது எவ்வளோ? 54 55 சொன்னான்னு நினைக்கிறேன். 55 சார். 55. அதான் அந்த 5th கொஸ்டின் இருக்குல்ல, அதுலதான் நான் 3 3 3 போட்டிருப்பேன். மைட் பி அவ 4 4 5 கூட எதிர்பார்த்துக்கலாம். அதுதான் டிஃபரன்ஸ். மித்தபடி அவளுக்கு எனக்கு டேலிங் தான். 3A பாத்துக்கோ சரியா? அது கொஞ்சம் இன்னும் ப்ரொவிஷன்ஸ் எழுதலாம். அது எஸ் நோ நோன்னு எழுதியிருக்கா, இது பார்ட்னர்ஷிப்பா இல்லையான்றதுக்கு. அது ப்ரொவிஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எஸ் நோ நோன்னு போட்டுக்கோ சரியா? ஓகே சார். அவ்வளவு உனக்கும் அதுக்கும் அந்த 4 மார்க்ஸ்க்கான டிஃபரன்ஸ் தான். எனக்கு தெரியல அது எப்படி தப்பாச்சுன்னு, பட் ரீவேல்யூ பண்ணிட்டேன் பாத்துக்கோ. டேய், ஃபௌசல் பாடுறான். அவன் ஆக்சுவலி நல்லா படிக்கிறப்பான். ஏன்னா அவனே 40 தான் எதிர்பார்க்கறானா வச்சுக்கேன். இல்ல அவன் எல்லாத்துக்கும் அப்படியே டைரக்டா ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் இதுல கேளுங்க அவன் எழுதியிருக்கான். நானு என்னப்பா ஃபௌசல், ஏன் அப்படி எழுதுன சார் சில கொஸ்டின் கேளு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எழுதிருக்காடா அது ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன்ஸ்? சொல்லு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7 மார்க்டா. நீ முக்கா பக்கம் தான்டா எழுதியிருக்க. 7 மார்க் எப்படா தம்பி கொடுக்க முடியும் முக்கா பக்கத்துக்கு? நீயே சொல்லு. 2A பாடுறா. அது சரி, ஃபர்ஸ்ட் போதுமாடா? கொஸ்டின் முடிச்சு அவனை பேச விடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடுவோம். பேசுடா ஃபௌசல். சார் ப்ரொவிஷன் கன்க்ளூஷன் எழுதிருக்கேன் ஃபர்ஸ்ட் 1A. 7 மார்க்குக்கு 7 மார்க் நீ எழுதிருக்கியாடா? 7 மார்க்கு உன் மனசை சொல்லி எழுதிருக்கியாடா? எழுதிருக்கேன். அனாலிசிஸ் வேணும்டா. வெறும் ப்ரொவிஷனையும் போட்டு therefore he has to bear loss therefore he should pay. என்னடா இது? நான் என்ன சொல்றேன்னா, இதான் உன் மார்க் நம்ம குத்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் கூட ஒரு 15 போட்டு எக்ஸ்ட்ராவா +15 அவனே போட்டுப்பான். எக்ஸல் அனுப்பி விட்டுறேன்டா. அவன் அம்மா காக்கும் போது +15 போட்டு அனுப்பிச்சு விட்டுக்க. ஏண்டா, அக்கௌண்ட்ஸ்ல கொடுக்க தெரிஞ்ச எனக்கு இது கொடுக்க தெரியாதாடா? அக்கௌண்ட்ஸ்ல 71 குத்துருக்கோம். லால ஃபெயில் போட்டிருக்கோம். அக்கௌண்ட்ஸ்ல நீ கிளாஸ் டாப்பரு. லால இல்லவே இல்லையே லிஸ்ட்லயே. ஸோ உன்னை ஃபெயில் பண்ணணும்னு நினச்சா அக்கௌண்ட்ஸ்லேயே ஃபெயில் பண்ணிக்கலாம். எதுக்கு லால ஃபெயில் பண்ணணும்? நல்லா இல்லை, ஃபெயில் அவ்வளோதான். இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா திருத்திக்க. புரியுதா இல்லையா? உன்னை நீ மாற்றினா நினச்சா திருத்திக்க, எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்து. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் மார்க் கம்மியாக போட்ட நினச்சா நினச்சிக்க, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல முடியாது. தர்ஷினி சார் எவ்வளோ மார்க் எதிர்பார்த்த? 45. 47. சார் எங்க மார்க் சார் மேஜரா? 2A2 நீ எவ்வளோ எதிர்பார்த்த? 2A வந்து ஒரே நிமிஷம் சார். 2A2 சொல்லு. அவ எவ்வளவு எதிர்பார்த்தா? 45. நம்ம அதிகமா தானே கொடுத்துருக்கோம். அப்ப எது ஆமா ஆமா, என்ன சும்மா சீன் போடுறது இதெல்லாம் அவ்வளோதான் காட்டிக்கு. நீ எழுதுனதுக்கு நான் மார்க் கொடுத்துட்டேன். நீ இன்னுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 and 5 3 and 5 அவ எழுதவே இல்லை ஒழுங்கா. ஒரு 20 மார்க்கே எழுதல அவ. அதான் 3 and 5 எழுதல அவ.
சும்மா சீன் கேட்பா. எப்படி மிஸ்டேக் எங்க எழுதணும் சார், எங்க எழுதணும், பேப்பர்ல எழுதணுமா, அதுக்கு தான் மார்க் கேட்க முடியும். 100 மார்க் எழுதுமா நீ, அப்புறம் வந்து பேசுமா, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லுனோட சமந்தா. அந்த மாதிரி முதல்ல எழுது அப்புறம் வந்து கேளு. சேகுவரா 50 சார். 56. ஏன் 14 மார்க் விட்ட? நான் மெயின் எக்ஸாம்ல 100 மார்க்கே விடுவேன், உங்களுக்கு என்னன்றியா? லாஸ்ட்ல எழுதிக்கலாம்னு வந்தேன் சார். லாஸ்டா எழுதிக்கலான்ட்டு எப்போ? செப்டம்பர் 26க்கா? லாஸ்ட்ல டைம் இருந்தா எழுதலாம்னு. டேய் எழுதுடா ஸ்டூபிட் ஃபுல்லா. ஓகே ராக்கெட் சார். ஸ்பீட் எழுதணும் எக்ஸாம்ல, சொல்லிட்டேன் நான். ஓகே சார். பார்கவன் சார் 49. 54. சரி. ஒரு கொஸ்டினை போயிட்டு எழன்னு நினைப்பியா என்ன நீ? சார் அது நிறைய எழுதிட்டேன் சார், அதனால ஒரு கொஸ்டினே எழுத முடியல. லூசாடா அவன் என்னடானா பாதியிலேயே முடிக்கிறான், நீ என்னடானா எழன்னு நினைக்கிற. எதுக்குடா அவ்வளோ இழைக்கணும் ஒரு கொஸ்டினுக்கு? ஒரு கொஸ்டினை இழைச்சி 5 மார்க்கு எழன்னு நினைச்சிட்டு 20 மார்க் விட்ட. எங்க கட் ஷார்ட் பண்றது எனக்கு கரெக்டா தெரியும். அதுதான் திறமை. போதும் அப்படின்னு சில கொஸ்டின் நினைக்கணும். போயினே இருந்தா என்ன கதையை எழுதிட்டு இருப்ப எக்ஸாம் இல்ல, சொந்த கதை சோக கதைலாம். ஏடா 20 மார்க் விட்டு வச்சிருக்கடா நீ, அதுல கம்மியா ஒரு 10 மார்க் வாங்கியிருந்தா கூட நல்ல மார்க் வாங்கிருக்கலாம்டா. சி டோன்ட் எய்ம் லெஸ் than 60 இன் மெயின் எக்ஸாம், சொல்லிட்டேன் நான் இப்பவே. பேப்பர் முடிச்சுட்டு வெளில வரும்போது 60ன்னு சொல்லி வெளில வரணும். உங்களெல்லாம் நம்பி தானே இருக்கேன் நான் இன்டருக்கு. வாங்கிறேன் சார். வந்துடுறேன் சார்னு சொல்லணும். பாலச்சந்தர் 45 to 50 சார். 51. பரவாயில்லடா, எனக்கு ஒரு திருப்தியா இருக்கா இந்த பேப்பர்ல. போன சார் இந்த பேப்பர்லாம் பேப்பர் கன்ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துட்டேன் சார். என்னது? இந்த பேப்பர் பார்த்துட்டேன் சார். அப்ப குட்டி கோட்டை முதல்ல இருந்தாடி. வந்து என்னதான் பண்றது? ஜான்வரி பேப்பரும் கலந்துட்ட மாதிரி இருந்துச்சு சார். அப்பயே கேட்டேன் எங்க அம்மாட்ட, இந்த பேப்பர் தானே கொஸ்டின் பேப்பரே இல்ல ஜான்வரி பேப்பர் எனக்கு அனுப்பி விட்டுருக்கியான்னு கேட்டேன். எனக்கு அதுவும் எழுதி இருக்கிறேன் சார். ஆனா 2 தப்பு போட்டேன் சார், தானே தப்பா எழுதிட்டேன். நீ தப்பா ஓ பெருந்தன்மையா விட்டு கொடுக்குறாரா நமக்காக? அப்படி இல்ல சார், எனக்கு நான் வந்து ஆன்சரை மாத்தி எழுதிட்டேன் சார். 2A1க்கும் 1A1க்கும் ப்ரொவிஷனே எழுதாம விட்டுட்டேன். டேய் டேய் ஏன்டா இப்படி பண்ற? அஸ்விதா ஆங்கிலன் சார் 46 மார்க்ஸ் சார். 37 ஆங்கிலன். 30 மார்க் விட்டாங்களே நீ மொத்தமா, அதனால நீ ஃபெயில் ஆங்கிலன். நீ 30 மார்க் விடலன்னா பாஸ் ஆயிருப்ப ஆங்கிலன். அஜய் 40. 33. டேய் 40 மார்க் விட்டுருக்கடா. அபிஷேக் அபிஷேக் சார் 54 சார். 59. ஏன் 7-8 மார்க் விட்ட? சார் அந்த 1C 1B சார். அதான் ஏன் விட்ட? அது தெரியல சார். தெரியலையா? அட பாவி. சார் ஏய் அது பிரணவ், ஏதாவது புது கொஸ்டின் வந்துச்சாடா இந்த எக்ஸாமுக்கு? புது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சார் எல்லாமே எழுதின மாதிரி தான் சார் இருக்கு. அதாவது ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. இந்த பிரசாத் இன்கார்பரேட் அந்த ஓபிசி அவன் எல்லாரும் சொல்ற அந்த 1B வந்து ஒன்றும் இல்லை சார். அது நம்ம 1% கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ண, வெறும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணணும். கார்ப்பரேட் வீல் அதானே. பிரசாத் இன்கார்பரேட் ஓபிசின்னு எல்லாருமே 1% கம்பெனி நினைச்சிருப்பாங்க. அது வந்து வெறும்ன கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல லிமிடெட் லைபிலிட்டி செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு யோசிச்சுதான் முடிஞ்சது. ஏன்டா அபிஷேக் புதுசாலாம் வரல சார். அதாவது இவன் பார்த்த கொஸ்டின் வந்தா தான் எக்ஸாம்ல எழுதுவான் போல இருக்கு, இல்லைன்னா வந்து ஏன்னா பார்க்காத கொஸ்டினா இருக்குது அப்படின்னு விட்டுருவான் போல இருக்கு. எல்லாமே வந்திருக்கு சார், ஒரு தடவையாவது வந்திருக்கு எல்லா கொஸ்டினுமே. கிஷோர் சொல்றா. சார் அது எல்எல்பி தான் சார் கேட்டிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்எல்பி அப்படின்னு தான் சார் போட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு கேட்டிருக்கீங்க. நான் பாக்குறேன்டா தம்பி, இல்லைன்னா நான் உனக்கு மார்க் கொடுக்குறேன்டா. அது சார் அது மட்டும் இல்லை சார், அதுக்கு முன்னாடி கொஸ்டினுமே இண்டிவிஜுவல்ஸ் விச் ஷால் நாட் பி கேப்பபிள் ஆஃப் பிகமிங் அ பார்ட்னர் பார்த்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் தான் கேட்டிருக்கீங்க. நான் செக்ஷன் 5 தான் எழுதிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் சார். சரிடா நான் பாக்குறேன்டா. அது மட்டும் இல்லை சார், 2A2 பார்த்தீங்கன்னா நான் செக்ஷன் 9 எழுதியிருக்கேன்.
210 எழுதியிருக்கேன். 2 செக்ஷன் தான் சார் இருக்கே புக்ல அந்த கொஸ்டினுக்கு பர்டிகுலரா. செக்ஷன் 2 இரு ஒரே நிமிஷம் இதை பார்த்தலாம் ஒரே நிமிஷம். அதுல ரீசனபிள் பிரைஸ் கிளைம் பண்ண முடியும்ன்ற மாதிரி எழுதிருக்கியா? சரி ஒன் செகண்ட் பாக்குறேன் சார். கேள்வி கணைகளை தொடுக்கிறார் கிஷோர் குமார். எல்லாத்தையும் ஆன்சர் பண்றேன், கவலைப்படாத. ஓகே சார். மனுஷா எதுக்கு கைத்துக்கிருக்கா? சார் நான் 5 minutes லேட்டா ஜாயின் பண்ணேன். எவ்வளவு எதிர்பார்த்த? 40 கிட்ட. 40 கிட்டயா? ஆமா 34 போட்டிருக்கோம், அதுவும் 40 கிட்ட தான் இருக்குது. 35 மார்க் கூட்டினா ஃபெயில் தான் அவ. ஃபர்ஸ்ட் நீ 100 மார்க் எழுது. சரி சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மொத்தமா சாய்ஸ் விட்டுருக்க. 1C மட்டும் தான் மார்க்கு. செகண்ட் கொஸ்டின்ல 2Aல மார்க் இல்லை. தேர்ட் கொஸ்டின் மொத்தமா போச்சு. ஏன் இப்படி பண்ற? நிறைய கொஸ்டின் எழுத மாட்ற. 6யும் விட்டுட்ட, 3யும் விட்டுட்ட, 1Aவும் விட்டுட்ட, 2Bவும் விட்டுட்ட. என்ன பண்றது நான் அப்புறம்? அரவிந்தா, கிஷோர்குமார் மட்டும் நீ பார்த்து முடிச்சிட்டா மீட்டிங் முடிச்சுக்கலாம். எல்லார்ட்டையும் பேசியாச்சு. ஆமா முடிச்சலாம். சொல்றா பாத்தியாடா? கேன் கிளைம் தி ரீசனபிள் பிரைஸ் அது இருக்காடா? இல்ல சார் அது அது எழுதல சார். ஆனா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா கேன் ஒய் டிமாண்ட் பேக் த கார், அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். சோ அதை நான் எழுதிருக்கேன் சார், பண்ண முடியாது அப்படின்னு. பட் அதனால எழுதல சார் நானு. சரி ரைட். அப்புறம் வேற? அதான் சார். அப்ப லாஸ்ட் 2C ரெண்டு கொஸ்டினுமே கேட்டேன் சார். எஃபெக்ட்ஸ் ஆஃப் அதான் ஒரு நிமிஷம். இப்ப அந்த 2Aல பார்த்தது அந்த செக்ஷன் 9ஓட ரீசனபிள் பிரைஸ் இல்லனால நீ கொஸ்டின்ல கேட்கலன்னு எழுதல, கரெக்ட்டா? ஆமா சார். ஆமா. நான் 1 மார்க் கொடுத்திருக்கேன்டா. நீ கரெக்ட்டா அதனாலுமே நான் 2 மார்க் தான்டா கொடுப்பேன். அப்ப 1 மார்க் தான்டா எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அது ஓகே சார். அது ஓகே சார். பட் 2C கேக்குறேன். 2C ஒரே நிமிஷம் 2C பாத்துறேன். அது என்ன மிஸ்டேக்ன்றத நான் ஒரே ஒரு 1 மினிட்ல பாக்குறேன். பாருங்க சார். 6க்கு 2 கொடுத்துருந்தேன்டா. இப்ப நான் 4 கொடுக்குறேன்டா. 1 மார்க் ஆட் பண்றோம், சரியா? சரி ஓகே சார். வேற 61 ஆயிருக்கு. ஓகே சார், அவ்வளவுதான் சார். 2 மார்க் தான்டா கூடி இருக்கு எஃபெக்டிவா. 59 இல்ல சார், நீங்க சொன்ன ஓகே. தப்புன்னு சொன்ன கொஸ்டின் நக்கீரா, நீங்க நக்கீரா உன் கூற்றில் பிழை இருக்கிறது நக்கீரா என்ற மாதிரி. ஓகேடா டன். இல்ல அந்த கொஸ்டின் நீங்க 2 மார்க் கொடுத்தீங்கன்னு தெரியாது சார். நீங்க மார்க் கொடுக்கல அப்படிங்கறதுனால தான் கேட்டேன். 2Aவும் நீங்க தப்புட்டீங்க, 2Cயும் தப்புனீங்க. சோ என்ன மார்க் கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எக்ஸல் ஷீட் பார்க்கல. சோ அதனால தான் கேட்டேன் சார். இவெல்லாம் பிற்காலத்து CA வரதுக்கு எல்லாம் தகுதியும் இருக்குடா. எப்படி அறிவு பண்றான் bro. சரி ஓகேடா, மீட்டிங் முடிச்சுக்கலாம். See you, bye bye. வேற ஏதாவது பேசணுமா யாருக்காவது? சரி ஓகே, அடுத்தது மேக்ஸ்க்கு படிங்க. மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிங்க. டாப் மார்க் வாங்கணும். பை, see you. Thank you, sir. Thank you, sir. சார் நான் முகுந்தன் பேசுறேன். சொல்டா. சார் அந்த கன்சிடரேஷன் கொஸ்டின்ல அந்த சி எனக்கு என்ன மார்க் சார் போட்டிருக்கீங்க? நான் எக்ஸல் கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன். நீ பார்த்துட்டு குவெரினா குரூப்ல போடுறான் ரிமார்க்ஸ். நான் அட்ரஸ் பண்றேன். சார் சொல்லுங்க சார், அந்த தியரியில மார்க் வரலன்னு சொன்னீங்களா சார்? அது என்ன எந்தெந்த? Yes, sir. அதான் இப்ப அந்த 5 பேஜ் நம்பர் 5. Yes, sir. ஒரே நிமிஷம் தான் இருக்கு. அதுல அந்த 5B இருக்குல்ல, Yes, sir. அத இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்டா எழுதலாம். நீ எழுதியிருக்க கிவிங் நோட்டீஸ் மஸ்ட் பி மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு. அது கொஞ்சம் பேசுற டேர்ம் இருக்கு. அது 4 மார்க் நீ எதிர்பார்த்திருப்ப, 3 கொடுத்துருக்க, சரியா? வேற
வேற எந்த கொஸ்டின்ல சார் எனக்கு கம்மியா இருக்கு? அதான் 5ல 3 கொடுத்துருக்கேன் உனக்கு. ஓகே சார். நீ எவ்வளவு எதிர்பார்த்த 5ல? 4 ஒரு கொஸ்டினுக்கு 3 இன்னொரு கொஸ்டின் 4. 4 3 இன்னொன்னு 4 ஓ அதுல 3 அதுதான் அந்த 2 மார்க் டிஃபரன்ஸ். அது ஓகே. அதே மாதிரி அந்த 5ஏவும் பத்தல ஆன்சர் எனக்கு. சரியா? அதுல அந்த ஹச் லாசஸ் சம்பந்தமா ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆன்சர்ல. அதை பாரு ஒரு வாட்டி. அந்த அந்த சரியான கன்க்ளூஷன் நீ கொடு. ஒரே நிமிஷம். அது என்ன வேர்டிங்ஸ் நான் சொல்றேன். 5ல ஹச்சோட லாஸ் சம்பந்தமா ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி 5லயும் 2 பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ரெண்டுமே எழுதியிருக்கேன். ஒன்று வந்து ஹெச் வந்து லாஸ் வந்து ஃபுல்லாகவே பேர் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த டியூஸ்லாம் இருந்தா என்ன பண்ணணும், ரெண்டுமே அதுல எழுதியிருக்கேன். அட்ஜஸ்டட் ஆன்சரும் அது ஒரு வாட்டி ரெஃபர் பண்ண. அதுல உங்களுக்கு பிரீஃபா கொடுத்துருக்கான் வேர்டிங்ஸ். அது முடிஞ்சா அந்த மாதிரி போட முடியுமா இப்ப? ஓகேவா? ஓகே. அப்புறம் அப்புறம் தியரியில தான் சார் எல்லாமே டவுட் இருக்கு. டைரக்ட் இன்னும் கொஸ்டின்ல எவ்வளோ 4 மார்க் எதிர்பார்த்திருப்பேன். நான் 3 மார்க் தான் கொடுத்துருப்பேன். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 4A 5 மார்க் கொடுத்துருக்கேன். 4A பில 3 மார்க் கொடுத்துருக்கேன். சிக்கு வந்து அந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். சரியா? அது டைரக்ட் கொஸ்டின் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் 4 மார்க் எதிர்பார்த்துருக்கேன் சார். இல்ல சார், அது 6 மார்க் இருக்கு. சரி, ஓகே, ஒரு 2 மார்க் குறைச்சிங்க அப்படின்னா 4 மார்க் வரும்னு 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த கொஸ்டின் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ட்ரையான கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில ஏதாவது தப்பா இருக்கா சார்? கேஸ் ஸ்டடினா செகண்ட் கொஸ்டின்ல எல்லாமே மார்க் கொடுத்துட்டேன். தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே சார். அவ்வளவுதான் சார். ஓகே, வெரி குட். ஸோ உனக்கு எனக்கும் டேலிடா 1 or 2 மார்க் இருக்கும். அது நம்ம ப்ரீ பண்ணலாம். சரியா? ஓகே. ஓகே, பை. டேக் கேர். தேங்க்யூ சார்.